அது 150 ப்ரோ பர் டேக்கு. ஆமா 150 ரூபாய். 150 rupees per டேக்கு எக்ஸாக்டா 2,20,000 நினைக்கிறேன் bro. ஒரு 10 ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேசுனீங்கன்னா அந்த 10 பேர்ல எவ்வளவு பேர் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு என்ன நம்ம பண்ண போறோம்? சாப்பாடு சாப்பிட போறோம். ரைட்டுங்களா? அப்படி இல்ல. ஸோ நம்ம ராஜேஷ் ப்ரோ சம்பவம். ஆமா சம்பவம். ஓகேங்களா? ஸோ நம்ம பர்சன், நம்ம பார்ட்டிசிபெண்ட் ஒரு ஆஃப்டர் லாங் ஸ்ட்ரகிள் அவரோட லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. நேத்து ஒரு அப்டேட் பண்ண, இப்போ நம்ம 1,60,000 rupees per month நம்ம போட்டிருந்தோம் ரைட்டுங்களா? ஆனா அது அவர் போய் சொல்லியிருக்காராம். உண்மையா நாம அது லைவ்லயே சொல்லிடலாம், லைவ்லயே பேசிடலாம், என்ன இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரைட்டா பேசிடலான்னு இங்கே கூப்பிடணும். வா ப்ரோ நீ அங்கே வாங்க ப்ரோ அங்கே பேசிடலான்னு அவர் போய் சொன்னாராம். 1,60,000 இல்லையா ப்ரோ? எவ்வளவு ப்ரோ? அது மட்டும் ஃபர்ஸ்டே சொல்லிடலாம், நம்ம அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்ல ப்ரோ 2 lakhs plus I think. யா இப்போ 2 lakh. ஏன்னா நேத்து அவரு டீலை க்ளோஸ் பண்ணியிருக்காரு, புது டீல்ஸ். ஸோ ரிசீவ்டு அக்கௌண்ட் இது கூட அட்வான்ஸ் பேமெண்ட் கூட வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ நம்ம 2 லேக்னு வச்சுக்கலாமா? 2 lakh பிளஸ்னா எந்த நம்பர் ப்ரோ எக்ஸாக்டானா? எக்ஸாக்டா 2,20,000 நினைக்கிறேன் bro. எஸ் கைஸ், 1,60,000 rupees per month இல்ல, இது 2,20,000 rupees per month. ஓகேங்களா? ஸோ நம்ம 100 days சேலஞ்ச் பார்ட்டிசிபெண்ட் இதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. பட் இதை அச்சீவ் பண்றதுக்கு அவரோட லைஃப்ல என்னெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணாரு, ஸோ அவர் இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு, ஸோ இப்போ எப்படி இதெல்லாம் அச்சீவ் பண்ணாரு, நம்ம பீப்புளுக்கு என்னெல்லாம் அட்வைஸ் பண்ணுவார், இல்லை ஒரு சஜஷனா கொடுப்பாரு ஆஸ் அ பிரதரா. ஸோ அதை நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? எல்லாரும் ஓகே தானே? ஒரு செலிப்ரேட் பண்ணிடுங்க. 2,20,000 rupees இஸ் நாட் அ ஸ்மால் அமௌண்ட், யாருக்குமே ஆகட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி இவருக்கு அது கண்டிப்பா அவர் ப்ரோ நீங்க ஐ ஸ்டில் ரிமெம்பர், நீங்க ஒரு ஏதோ ஒரு வேலைக்கு, ட்ரைனேஜ் வேலைக்கு யாரோ கூட்டு போயிட்டு இருந்தீங்க, நீங்க தானே மெசேஜ் பண்ணியிருந்தீங்க? அது 150 ப்ரோ பர் டேக்கு. ஆமா 150 ரூபாய். 150 rupees பர் டேக்கு யாரோ வேலைக்கு கூண்டு போறேன்ட்டு ஒரு ஏதோ ஒரு ட்ரைனேஜ் கிளீன் பண்றதுக்கான ஏதோ ஒரு வேலைக்கு யாரோ கூண்டு போயிட்டு இருந்தாங்களாம். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு அந்த டைம்ல இருந்து அந்த கஷ்டத்துல இருந்து இப்போ இந்த அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா 150 rupees. அது பாருங்க, ட்ரைனேஜ் கிளீன் பண்றது தப்பே கிடையாது. ஆனா ஒரு படிச்ச பர்சன் ஒரு எப்படி நம்ம இந்த வேலை பண்ணலாம் ரைட்டுங்களா? ஸோ அது இல்ல எப்படி ப்ரோ ஒரு ஸ்கூல் தான் ப்ரோ, ஸ்கூல் கூட முடிக்கல. ப்ரோ படிக்கலையா நீங்க? ஸ்கூல் கூட முடிக்கல ப்ரோ, ஸ்கூல் இல்ல புரியல. ஸ்கூல் தான் ப்ரோ படிச்சிட்டு இருந்தேன் அந்த டைம். அப்போ ஓகே கிரேட். ஓகே காட் இட். ஸோ எஸ் கைஸ், ஸோ லெட்ஸ் வெல்கம் ராஜேஷ் ப்ரோ. எஸ், இது உங்களோட டைம். யூ கேன் டெஃபினெட்லி உங்களோட இன்ட்ரோடக்ஷன் நீங்க கொடுக்கலாம். நீங்க எப்படி இதுக்குள்ள வந்தீங்க, நம்ம 100 days சேலஞ்சுக்குள்ள, இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த வேர்ல்டுக்குள்ள எப்படி நீங்க வந்தீங்க, இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு யூ கேன் ஷேர் இட். அதே மாதிரி கைஸ், சில பேர் வீடியோ தெரியாம ஆன் பண்றீங்க, ஆஃப் பண்ணி வச்சிங்க. ஓகேங்களா? ஸோ மியூட்ல வச்சுங்க. லாஸ்ட்ல ஒரு Q&A மாதிரி இருக்கும், நீங்க கொஸ்டின்ஸ் ஏதாவது கேட்கலாம், அவர்கிட்ட ஏதாவது சஜஷன்ஸ் ஐடியாஸ் ஏதாச்சும் நீங்க கேட்கலாம். he will suggest you. ஓகேங்களா? அதே மாதிரி அவர் ஏதாச்சும் சொல்லும் போது மற்ற பிராண்ட்ஸ் கீழே எல்லாம் போடாதீங்கப்பா. ஓகேங்களா? சில பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ப்ரோ என்ன ப்ரோ நீங்க வச்சு செய்றீங்களாமே. ஸோ நான் எங்க வச்சு செய்யறேன், நம்ம பசங்க தான் வச்சு செய்யறாங்க, நான்லாம் ஒண்ணுமே இல்லப்பான்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அதனால நீங்க தயவு செஞ்சு இங்க சாட்ல வச்சு செய்யாதீங்க, நம்ம சாட்ல வந்து வேணும்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது பப்ளிக்கா தெரியும் நீங்க பண்றது, அதனால நான் வேற எந்த எடிட்டுமே பண்றது இல்ல. ஆமா, நம்ம அப்படியே தானே. எஸ் ப்ரோ, எஸ் ராஜேஷ் ப்ரோ. என்ன பேசுறது தெரியல ப்ரோ. இன்ட்ரோ உங்களோட ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி வராங்க, அதனால டக்குனு என்ன பேசுறதே தெரியல. சொல்லுங்க ப்ரோ, உங்க நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க அது சொல்லுங்க. நான் ராஜேஷ், நான் MCA ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். பேசுங்க ப்ரோ. பாருங்க நம்ம பசங்க ஒரு கேமரா ஒரு இது கூட இருக்காதுங்க, அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலா இருப்பாங்க. எல்லாமே வந்து ஜெயிக்க வேண்டிய பீப்புள், இவங்க எல்லாம் கஷ்டப்படுற ஒரு பீப்புள், ஜெயிக்க வேண்டிய ஒரு பீப்புள், இப்படிதான். ஏன்னா நம்ம சில டெஸ்டிமோனி எனக்கே ஆட் வரும். நான் மார்க் மாமா சொல்றேன், இந்த ஆடெல்லாம் வராதரா, எனக்கு வேணாண்டான்னு சொன்னா கூட ஒண்ணுமாட்டு இருக்கான். சில ஆட் எல்லாம் வரும், 4-5 கேமரா ஆங்கிள் இப்போ எடுப்பாங்க, ஃப்ரண்ட் பேக் எல்லாம். இது டெஸ்டிமோனியல்ஸ் இது வந்து ஃப்ரண்ட் பேக் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. அதெல்லாம் அது மட்டும் செட்டிங்கா இல்ல அது உள்ள இருக்கிறதோட செட்டிங்கா எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு டெஸ்டிமோனியல்ஸ், அந்த அளவுக்கு கேஸ் ஸ்டடி எல்லாம் இருக்கும். நம்ம கேஸ் ஸ்டடி இவ்வளவு நேச்சுரலா இருக்கு. எஸ் ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ சொல்லுங்க. நான் ஒரு 2080ல ஒரு
சாஃப்ட்வேர் இன்ஸ்டிடியூட்ல படித்தேன் ப்ரோ. அங்க வந்து ஒரு அண்ணன் வந்து அவரும் படிச்சிருந்தாரு. அவர் வந்து 10th ஃபெயில் ஆக்சுவலா. ம் அவர் வந்து ஃபெயில் ஆயிட்டு அந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சு, அதாவது வெப்சைட் பிளஸ் சில சர்வீஸ்லாம் கொடுத்துருந்தாரு. ஒரு 6 மந்த் ஆஃப்டர் மீட் பண்ணும்போது அவர் தான் சொன்னார், இந்த மாதிரி நான் ஃபெயில் தான், மந்த்லி 50,000 கிட்ட ஏர்ன் பண்றேன், அந்த மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்பதான் அவர் வந்து சொன்னாரு, நீங்க எப்படி ஃபெயில் ஆயிட்டு அந்த மாதிரி பண்றீங்கன்னா, நான் வந்து பிசினஸ் ஓனரை ரீச் பண்ணுவேன், வெப்சைட்லாம் பில்ட் பண்ணி தருவேன்னு சொன்னார். அங்க பார்த்ததுதான் அதோட பிசினஸ் ஓனரை ரீச் பண்ணணும்னே கதை முடிஞ்சது. எங்கெல்லாம் போர்ட்ல நம்பர் பாக்குறோமோ அங்கெல்லாம் எடுத்து மெசேஜ் பண்ண வேண்டியதுதான். அப்படியே ஒரு 1 year 2 years போச்சு. டெய்லியும் பண்ணி எந்த ரெஸ்பான்ஸும் வராது. நான் போயிட்டு நான் உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ணி தரேன், வேணுமா வேணாமா, அந்த வடிவேலு சண்டைக்கு அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2020 அந்த டைம்ல சுத்தமா விட்டுட்டேன். நம்ம 2 வருஷம் விடாம பண்ணியிருக்கோம். 1 day கூட கேப் விடாம ரீச் அவுட் பண்ணியிருக்கோம், மெசேஜ் பண்ணியிருக்கோம், எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஒழுங்கா காலேஜ் போகலாம், 21ல இருந்து காலேஜ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் சில இன்ஸ்டிடியூட் இந்த மொபைல் ஷாப்ல இருக்கும்ல, ஆமா அவங்க கூட கோஆபரேட் பண்ணி சாஃப்ட்வேர் பில்ட் பண்றது, இந்த மாதிரி பேசிக்கான வெப்சைட். ஓகே அவங்க எப்படின்னா 50,000 20,000 செல் பண்ணுவாங்க. நமக்கு வந்து 2,000 5,000 தான் தருவாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஆப், காலேஜ் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். சூப்பர் ப்ரோ. ஸோ அதை நீங்க 21 22 வரைக்கும் பண்ணிருக்கீங்க. எப்போ வரைக்கும் பண்ணிருந்தீங்க அது? இல்ல 21 22 வரைக்கும். ஓகே ப்ரோ. ஸோ ஹவ் யூ காட் இன்ட்ரோடியூஸ் டு அவர் கம்யூனிட்டி ப்ரோ? நீங்க ஐ திங்க் 100 days சேலஞ்ச் வாங்குறத விட கம்யூனிட்டி முன்னாடி வந்துருந்தீங்களா எப்படி? ஆமா 3 day சேலஞ்ச். ஆமா 3 day சேலஞ்ச் அது மூலியமா கம்யூனிட்டி. ஓகே ஓகே டன். எப்படி நீங்க 3 day சேலஞ்சுக்குள்ள வந்தீங்க? அதுதான் 2 years நம்ம ரீச் அவுட் பண்ணிருக்கோம். எப்படி ஒரு 3 daysல கிளைண்ட் எடுக்க முடியும்னு ஒரு கியூரியாசிட்டி. அவர் நிர்மல் ப்ரோ ஆட பார்த்து வந்தீங்களா இல்ல ரீல்ஸா? இல்ல ப்ரோ, அதுக்கு முன்னாடியே அந்த நிர்மல் ப்ரோ இன்டர்வியூ எல்லாம் பார்த்திருக்கேன். ஓகே. அப்போ வந்து மெக்கானிக்கா வேலை செஞ்சிருந்தேன். அந்த இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் நான் யூடியூப்ல பார்க்கும்போது மெக்கானிக்கா வேலை செஞ்சு அதுல ஒரு ஸ்லீட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது ஒழுங்கா லாக் பண்ணாம எல்லாருக்கும் கேஸ்ல வெளியே வந்தது. நைட்டு ஒரு 11:30 அந்த டைம்ல இருக்கும். அப்பதான் சேடா உட்காந்து போது நிர்மல் ப்ரோ ஆட் வந்து நம்மளால இந்த சின்ன நெட்டே போட முடியாம முடிக்கிட்டு எல்லாம் வெளியே போகுது, நம்மளால வெளியே அந்த மாதிரி. காட் இட் ப்ரோ. ஸோ அப்போ 3 day சேலஞ்ச் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஓகே டன். ஸோ ஓகே 3 day சேலஞ்சில் வந்தீங்க. கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம நேச்சர் அவ்வளோதான். என்னோட நேச்சர் ஆஸ் எ ஹியூமனாக நேச்சர் ஒன்று அப்படிதான். நம்ம ஒரு கோர்ஸ் வாங்குறோம்னா இன்னொரு கோர்ஸ் அவங்க கிட்ட வாங்கணும்னா ஏதாச்சும் நல்லா இருக்கணும், அப்போதான் நம்ம வாங்குவோம், ரைட்டுங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு தோணுச்சா இல்லை லைக் வாட் யூ ஃபெல்ட் டு ஜாயின் ஃபார் அவர் 100 day சேலஞ்ச்? எதனால நீங்கள் 100 day சேலஞ்ச் ஜாயின் பண்ணீங்க? ஆமா ப்ரோ, நான் அங்க வந்து 6 days ஆச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் டீல் க்ளோஸ் பண்ண ப்ரோ. சூப்பர். ஆமா ப்ரோ. வெப்சைட்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா? வெப்சைட்ல அவுட்ரீச் பண்ணி எதுவுமே டீலே க்ளோஸ் ஆகாம இருந்துச்சு. 3 days ஜாயின் பண்ணி 6 நாள்ல க்ளோஸ் 6 நாள்ல டீல். ஆமா ப்ரோ. நைஸ் டு ஹியர் தட். சூப்பர் ப்ரோ. ஸோ அதே மாதிரி நம்ம சேலஞ்சில் சேர்ந்தீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப நாள் வந்து ஒரு ஹெல்த்து ஓரியன்டாக போயிட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வருவீங்க, கம்பேக் கொடுப்பீங்க, மறுபடியும் போயிடுவீங்க. ஸோ என்ன நடந்துச்சு? ஸோ வாட் இஸ் லைக் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் டு ஷேர் யுவர் பர்சனல் திங்ஸ், இல்லைனா சில திங்ஸ் லைக் ஹவ் யூ வென்ட் த்ரூ திஸ் ஜர்னி? ஏன்னா நீங்கள்லாம் நிறைய நாள் முன்னாடி நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டிய பர்சன், ரைட்டுங்களா? ஸோ ஆனால் ஏன் அது அச்சீவ் பண்ணலை? என்ன ஆச்சு? இல்ல ப்ரோ, அது ஒரு மாதிரி லோன்லியாவே இருக்கும். இப்போ நான் சடனா ஏதாவது அச்சீவ் பண்றேன்னா அதை அச்சீவ் பண்ணப்போ நம்ம இவ்வளவு அச்சீவ் பண்ணி என்ன பண்ண போறோம்? நம்ம இருக்கிறதே ஒரு மாதிரி தனியா தானே இருக்கும். இந்த மாதிரி ஃபீலிங்ல இருக்கும். உங்ககிட்டயே சொல்லியிருப்பேன். ஸோ அவருக்கு ஃபேமிலி சில திங்ஸ், ஓகே, அதனால வந்து நிறைய வாட்டி ஐ கேனாட் யூஸ் திஸ் டேர்ம். ஆனால் ஏன்னா இது யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவோம், அது ஏதாவது கொஞ்சம் சில இதெல்லாம் வந்து அவேர்னஸாக கொடுக்குற மாதிரி ஆகிடும் யூடியூப்காரங்களுக்கு. மீன்ஸ் அவேர்னஸ் இல்லாமல் அது நம்ம என்ன இது பண்ணுறோம், பீப்புளுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி அது ஆகிடும். ஸோ ஈ வென்ட் டு ஹாஸ்பிட்டல், அதாவது தெரியும் இல்லைங்களா,
சம்திங் அவர் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட், இது எக்ஸ்ட்ரீமா எதுவுமே இல்லாம ஒரு ஸ்டெப் எடுத்து 2-3 வாட்டி எல்லாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு, இப்போ கூட நேற்று முந்தினது கூட ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்திருக்காரு. அதனால தான் அவர் சரியா பேசவும் முடியறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா ப்ரோ த்ரூ யா ஸோ தட்ஸ் அ திங். ஸோ யா அதெல்லாம் நீங்க கோ த்ரூ பண்ணீங்க. ஆனா இதை அச்சீவ் பண்ணணும்னு எப்படி நீங்க பண்ணீங்க ப்ரோ? நிறைய பேர் வராங்க, நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் இங்கேயும் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்கு, ஃபேமிலி அது இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை இருக்கு. ஆனா இது பண்ணணும்ட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சு, எப்படி தோணுச்சு, எப்படி பண்ணீங்க? இல்ல ப்ரோ, எல்லாத்துலயுமே ஜாயின் பண்றோம், அச்சீவ் பண்ணாம விட்டா எப்படி? அதான் உங்ககிட்ட வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கும், ம் அந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவீங்க. இவரு நிறைய Achieve வாட்டி பண்ணி எனக்கு ஆடியோ நோட் மெசேஜ் அனுப்புவாரு. ப்ரோ இப்படி ஆயிடுச்சு ப்ரோ. என்ன ப்ரோ, ஏதோ நேத்து ஏதோ படத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி ப்ரோ. நேத்து தான் ப்ரோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன். என்ன ப்ரோ ஆச்சு? இந்த மாதிரி பண்ணிட்டேன் ப்ரோ. யோ ப்ரோ, என்ன ப்ரோ இப்படி எல்லாம் சொல்றீங்க? போய் சும்மா போயிட்டு அது அந்த ஃபேமிலி இந்த இதெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்க. உங்களோட வாழ்க்கை இதுதான். ஓகேங்களா? இதுல ஜெயிச்சா உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் ஒரு கண்டிப்பா நிறைய வாட்டி ஏதோ ஒரு பர்சனல் ப்ராப்ளம்னால அவர் இது பண்ணுவாரு. எஸ் ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ, பர்சனலி சப்போர்ட். இப்போ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். இப்போ நீங்க அப்போ எனக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் வரலன்னு சொன்னீங்க. 2-3 வருஷமாலாம் நீங்க அவுட் ரீச் பண்ணிருக்கீங்க கிளைண்ட் எடுக்கிறதுக்கு, ரைட்டுங்களா? ஆனா இப்போ இந்த 2-3 திங்ஸ் நான் பண்றதுனால எனக்கு கிளைண்ட் கிடைக்கிறாங்க ப்ரோ. நான் எந்தெந்த திங்ஸ்னா பண்றதுனால கிளைண்ட் கிடைக்கிறாங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்றது ப்ரோ. அப்புறம் கண்டினியூஸா பண்றது, அதுலயே நமக்கு ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆயிடுது, ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று நம்ம லேர்ன் பண்றது, நெக்ஸ்ட் அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டினியூஸா பண்ணும். ஓகே, அந்த கண்டினியூஸா பண்றதுல எதை பண்றீங்க? இப்போ இன்னைக்கு ஒரு அவுட் ரீச் பண்றோம்னா அதுக்கு எதெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்றோம் நம்மளே ரன் பண்ணிட்டு அதை டுமாரோ ஃபிக்ஸ் பண்ணா ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். யா ஸோ அவுட் ரீச்சஸ் பண்றீங்களா எவ்ரி சிங்கிள் டே? பண்றோம் ப்ரோ, மினிமம் 5 to 10. நான் ரெஸ்பான்ஸ் வராதப்போ பண்ணுவோம். ஓகே டன். பாருங்க, அவுட் ரீச் ரெஸ்பான்ஸ் வராத போதே டெய்லி பண்ணிக்கிறாரு. இப்போ ரெஸ்பான்ஸ் வருது ப்ரோ, டெய்லி பண்ணது அதுல என்ன இருக்கு? கம்மியானா கூட அவர் டெய்லி எவ்ரி சிங்கிள் டே அவுட் ரீச்ன்றது பண்றாரு. ப்ரோ நீங்க கான்டென்ட் எல்லாம் போடுறீங்களா? எப்படி, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் இல்ல ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, நீங்க இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் தானே? ப்ரோ இன்ஸ்டாகிராம்ல 12 என்னவோ தான் ப்ரோ. என்ன 12 மில்லியனா ப்ரோ? 12 மில்லியன் இல்ல ப்ரோ, வெறும் 12 10 ஆடாது. ஓகே, 12 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல. ப்ரோ லிங்க்டின்ல ஒரு 50 கனெக்ஷன் இருக்கு. 50 கனெக்ஷன். கைஸ், யாருக்கெல்லாம் நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தா தான் நான் 1 lakh 2 lakh per month பண்ண முடியும்ன்ற ஒரு பர்சன். அதனால தான் நான் கேட்டேன். ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் கிடையாது. ஓகேங்களா? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸே 1 lakh 2 lakh per month பண்ணாத பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 12 இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், ஒரு 50 கனெக்ஷன்ஸ் ஆன் லிங்க்டின். கன்சிஸ்டன்டா ஏதாவது கான்டென்ட் போடுறீங்களா எப்படி ப்ரோ? கான்டென்ட்டே போடுறது இல்ல. கான்டென்ட்டே போடுறது இல்லையா ப்ரோ? ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? கான்டென்ட்டே போடுறது இல்லையா ப்ரோ? கான்டென்ட் சேவத்தை பார்த்து பேசினா தான் ப்ரோ பர்சனல் பிராண்ட் பில்ட் ஆகும். இல்ல ப்ரோ, நான் கூட பேச பார்த்தலான்னு பார்த்தேன். பள்ளி அங்கங்க பார்த்துட்டே இருக்கு. அது அப்போ நீங்க அதுவும் பில்ட் பண்ணல. ஓகேப்பா, பாருங்க, கான்டென்ட்டும் போடல, லிங்க்டின்லயும் போஸ்ட் எதுவும் போட்டு கனெக்ஷன்ஸும் பில்ட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ இவர் த்ரூ மோஸ்டா நீங்க எதுல வாட்ஸ்அப்ல பண்றீங்களா, எதுல பண்றீங்க ப்ரோ மெசேஜஸ் எல்லாம்? வாட்ஸ்அப்ல இமெயில்ல பண்ணுவோம். இமெயில். ஓகே கைஸ், இவரு ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது இமெயில். ஓகேங்களா? நம்ம ஃபன்னா தான் இப்போ இருக்கும், எப்போ கேஸ் ஸ்டடி, அதனால ஃபன்னா எடுத்துங்க. புதுசா ஜாயின் பண்ணி என்னடா இவரு எல்லாம் எப்படி பேசுறாங்க, ஃபன்னா சிரிக்கிறாங்கன்ற அளவுக்கு இருக்காதீங்க. ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் நம்ம எப்பவும் பேசுவோம். ஒரு ஜாலியா நீங்க எல்லாம் பேச மாட்டீங்களா? உங்க சொந்தக்கார ஊருக்கு எப்பயாவது போவீங்க. நீங்க போகும்போது அந்த ஒரு நாள் ஜாலியா இருந்துச்சுடா, செம்மையா இருந்துச்சுடா, நம்ம பேசிட்டு வரும்போது இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்தா நல்லா இருந்துக்குமே தோணும் இல்லையா? ஸோ இல்லை இந்த லைஃப் நல்லா இருக்கு, அங்கே போனால் நம்ம ஏதோ ஒன்று வேலை பண்ணிட்டே இருக்கணும், அது பண்ணிட்டு இருக்கணும், இங்கே இது பண்ணிட்டு இருக்கணும், இது நல்லா இருக்குன்னு தோணும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம கேஸ் ஸ்டடி இருக்கணும். ஓகேங்களா? அதனால தான் எப்பவுமே ஜாலியாக இருக்கும். எஸ் ப்ரோ, ஸோ நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ்டாக அவுட்ரீச்சில் யூஆர் ஃபோக்கஸிங் ஆன் வாட்ஸ்அப் பிளாட்ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, இமெயிலில் பண்ணுறீங்க. ஓகே, என்னென்ன சர்வீஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க ப்ரோ? டு அச்சீவ் திஸ் 2,20,000 rupees, வாட் ஆர் த சர்வீசஸ் தட் யூ சோல்ட்? ஆப்ஸ், வெப்சைட், அப்புறம் ஏஐ ஆட்டோமேஷன். கைஸ் நோட் டவுன். apps okay, apps, app development, website development, and AI automation. Okay, great. So apps, AI automations, website development, these things பண்றாரு.
ஓகேங்களா? ஸோ கிரேட் ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ நீங்க 100 டேஸ் சேலஞ்ச் 3 டேஸ் சேலஞ்ச் சேர்ந்தீங்க, 100 டேஸ் சேலஞ்ச் சேர்ந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஏஐ சேலஞ்ச் கூட சேர்ந்துருக்கீங்க தானே? ஆமா ப்ரோ. பர்சனல் பிராண்டிங் சேலஞ்ச், அதுலயும் எல்லா சேலஞ்ச் சேர்ந்துருவாரு இவரு. ஓகேங்களா? அருண் ப்ரோ என்ன, நிர்மா ப்ரோ என்ன சேலஞ்ச் வந்தாலும் நாம அதான்டா நான் செய்யறது தான்டா நான் சேலஞ்சுன்ட்டு சேர்ந்துருவாரு. இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் சேலஞ்சும் சேர்ந்துருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ எல்லா சேலஞ்சையும் இவரு நம்ம கிட்ட பே பண்ணி வாங்குறாங்கன்னா, தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் வாட் வி பில்ட். ஓகேங்களா? வித் த வேல்யூ தட் வாட் வி கிவ். ஓகேங்களா? ஸோ லோகேஸ்வர் ப்ரோ பாருங்க, அவர் பாவம் ப்ரோ எனக்கு மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணுங்க ப்ரோ. லோகேஸ்வர் ப்ரோ கண்டிப்பா நான் சொல்றேன் ப்ரோ, அப்டேட் பண்றேன் ப்ரோ. நான் உங்க கூட சேர்ந்தா 1-on-1 கோச்சிங் தான் ப்ரோ சேருவேன். எனக்கு ரிப்ளை பண்ணுங்க ப்ரோன்ட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுறாரு ப்ரோ அவரு. ரைட்டுங்களா பிரவீன் ப்ரோ? இவரு லோகேஸ்வர் ப்ரோ. அதான் கேக்குது, பார்த்த மெசேஜ் கடப்பு ப்ரோ 1-on-1 சேர்த்துங்க ப்ரோ. நான் என் வீட்டுல கூட சொல்லிட்டேன் ப்ரோ, காசெல்லாம் வச்சுருக்கேன் ப்ரோ, நீங்க சொன்னா மட்டும் போதுன்ற அளவுக்கு அவரு ப்ரோ சொல்லுங்க ப்ரோன்ட்டு 1 மணி 2 மணிக்கெல்லாம் அவருக்கு தூக்கம் வரலனா எனக்கு 2 மணி 3 மணிக்கு வந்துட்டு ப்ரோ 1-on-1 கோச்சிங் சேர்த்துக்குங்க ப்ரோ. ப்ரோ சொல்றேன் ப்ரோ, இல்ல ப்ரோ இப்போ டைம் இல்லை ப்ரோன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. ஓகே, ஸோ தட்ஸ் அ திங் ப்ரோ. ஸோ என்னென்ன இப்போ சர்வீஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க தெரிஞ்சிச்சு. எந்தெந்த டைப் ஆஃப் பிசினஸ்க்கெல்லாம் நீங்க ரீச் பண்றீங்க ப்ரோ? ப்ரோ டைப்லாம் இல்லை ப்ரோ, நீடி இருக்கவங்களுக்கு ரீச், அவ்வளோதான். ஓகே, நீஷ். நான் ஒரு நீஷ் பத்தி கேட்க வரீங்களா ப்ரோ? நிச்சு ஸ்பெல்லிங்கே தெரியாது ப்ரோ எனக்கு. சொல்லுங்க, அது பாருங்க. நான் மட்டும் இப்போ ஒரு ஆட்லயே சொல்றேன், 12 ஃபாலோவர்ஸ் வச்சு 2 lakh rupees மேக் பண்றாரு. இதான் ஆடோட ஹூக்கா இருந்தா என்ன நினைப்பாங்க? 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்களே இவ்வளவு பண்ண முடியல ப்ரோ. ப்ரோ ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்புறோம் ப்ரோ. அப்புறமா எனக்கு நம்ம இதுக்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு ப்ரோ, எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் அனுப்புவாரு. இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்சிலையும் ஸ்கிரீன்ஷாட் நேத்து கூட போட்டிருந்தாரு. Glad for that. It's working. ஏன்னா வந்து நம்ம பீப்புள் எல்லாருமே என்கிட்ட ஸ்கிரீன்ஷாட்ஸும் ஷேர் பண்ணுவாங்க, நம்ம கம்யூனிட்டிலையும் ஷேர் பண்ணுவாங்க. மணி மேக் பண்ணது 40,000 20,000 இதெல்லாம். அதுக்கப்புறம் ஒன்று கேட்கணும், துபாய் கிளைண்ட் ஒன்று எடுத்தீங்களே, அது எப்படி எடுத்தீங்க? அது என்ன சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்க ப்ரோ? அவர் ஏஐ கோச் ப்ரோ, அவருக்கு 24/7 அவரோட க்ளோன் மாதிரி பண்ணி கொடுத்தோம். க்ளோன் ப்ரோ, எனக்கு ஒன்று பண்ணி கொடுங்க ப்ரோ. நிர்மா ப்ரோ ஒன்று பண்ணி கொடுங்க ப்ரோ. படிக்கல ப்ரோ, இருக்காங்க என்னைய க்ளோன் சொல்லிட்டு இருக்காங்க. துபாய் சொல்றாங்க ப்ரோ. ஆமா, ஆல்ரெடி நீ வந்து ஏஐ சொல்லிட்டு இருக்க. அருண் ப்ரோ உங்களை அவ்வளவு கன்ஃபார்மா பண்ணிட்டாங்க. அருண் ப்ரோ ஒருத்தர் வந்து கிரியேச்சரே கிடையாது. ஆமா, அப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ அது கைஸ், ஏன்னா வந்து நான் ஏன் இதை மீன் பண்றேன்னா, துபாய் கிளைண்ட்டு ஸோ அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கி லைக் அவங்களுக்கு ஒர்க் பண்ணி நல்லா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? துபாய் கிளைண்ட் வேற கிளைண்ட்ஸ், இந்தியன் கிளைண்ட்ஸும் ஒர்க் பண்றாரு, ஃபாரின் கிளைண்ட்ஸும் எடுக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ உங்களால ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் திங்ஸு இல்லை வெப்சைட் திங்ஸ்னா அதில் கரெக்டாக கனெக்ட் பண்ணி நீங்கள் மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு கரெக்டாக புரிய வச்சிங்கன்னா யூ கேன் ஏபிள் டு கெட் த கிளைண்ட்ஸ் கைஸ். ஏஐ மோசமா ஃபியூச்சர்ல பாருங்க, எல்லாருக்குமே ஒரு மெத் இருக்கு, மனசுல ஒரு இது இருக்கு, நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், நிறைய ரீச் வேணும். இப்போ நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும், அதெல்லாம் இருந்தாலும் மட்டும்தான் நம்மளால வந்து லீட்ஸ் எடுக்க முடியும் அப்படின்றாங்க. இவர்கிட்ட 12 கனெக்ஷன் தான் இருக்கு. லிங்க்டின்ல வந்து 50 கனெக்ஷன் தான் இருக்காமா. இன்ஸ்டாகிராம்ல 12 ஃபாலோவர் தான் இருக்காங்க. இவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு கேமரா ஆன் பண்ணிருக்காரு. கிளைண்ட் ஆன் பண்ணி பேசுவீங்களா ப்ரோ கேமரா? இல்ல ப்ரோ. சோ இப்ப நம்ம வேல்யூபிளான ஒரு ஆமா, அவரு அது பேசுறது யாருக்காக ப்ரோ? எதுக்காக ப்ரோ பேசுறீங்க? உங்களுக்காக தான் ப்ரோ. இது ஒரே ஒரு ரீசன், இஸ் நாட் அ கேமரா பர்சன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஷையான ஒரு பர்சன். ஓகேங்களா? ஸோ ஆனா பேசுறது நம்ம ஓகே, இங்க தானே நான் வந்து ஜெயிச்சேன், ஸோ நான் வந்து பேசுறதுக்கு நான் ரெடி. பாருங்க இப்பயும் ஆஃப் பண்ணிட்டாரு. எக்ஸ்க்ளூசிவா ப்ரோ, விஜய் மாதிரி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அந்த மாதிரி ப்ரோ. அவரு இப்போ அந்த மாதிரி தான் இப்போ சீன் இப்போ. ஓகேங்களா? ஸோ குட் ப்ரோ, குட் டு நோ. நல்ல ஒரு திங்ஸை நீங்க பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்களை மாதிரி இப்போ நான் உண்மையை சொல்றேன், என்னை விட டேலண்டட் நிறைய பேர் இங்கேயும் இருப்பீங்க. ஓகேங்களா? நிர்மல் ப்ரோவோட டேலண்டட் நிறைய பேர் இங்க 178 பீப்புள்னா எங்க 3 பேரும் விட்டு கிட்டத்தட்ட 175 176 பீப்புள் இருக்கீங்க. ரைட்டுங்களா? ஸோ டேலண்டட் பீப்புள் இருக்கீங்க. இல்ல ராஜேஷ் ப்ரோவோட உங்களுக்கே தோணும், நான் உண்மையை சொல்றேன், என்னடா இவரு பார்த்தா வந்து 2 லட்சம் ரூபாய் பண்ற மாதிரி இல்லையே, அவர் பேசுறத பார்த்தா நம்ம அந்த அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாரு அப்படி தோணும். ரைட்டுங்களா? அப்போ அவர் உங்களுக்கு தோணும்னா அப்போ அதை விட நான் ஏதோ ஒன்று மேல இருக்கேன்றதானே எனக்கு இருக்கும். ஆனா அப்படி இருந்தும் ஏன் நீங்க அச்சீவ் பண்ணல? கமான் கைஸ்,
உங்களுக்கு தோணி இருக்கும் கண்டிப்பா. இங்க இருக்கு எஸ் மீனா போடுங்க, தப்பே கிடையாது. அவரு ப்ரோ தான், நம்மளோட ப்ரோ தான். ஆமா ப்ரோ, எனக்கு தோணுது அவரு எனக்கு இல்லாத டேலண்ட் அவர்கிட்ட அப்படி என்ன இருக்க போகுது, அவரே 2 லட்ச ரூபாய் பண்ணியிருக்காரு, நான் ஏன் பண்ணல, எனக்கு ஏன் ஒரு 50,000 நான் தான். எஸ் தோணுதுங்களா? அவரும் ஸ்டூடெண்ட் தான். பிரவீன் இஸ் ஆல்சோ ஸ்டூடெண்ட். முடிச்சிட்டீங்களா ப்ரோ? என்ன 3 இயர், 3rd இயர் படிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் தான். ஸோ பாருங்க, ஸோ நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? ஸோ நான் ஏன் நான் என்னால் பண்ண முடிய மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ ஒன்றுமே கிடையாது கைஸ். அவரோட வாழ்க்கையில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாரு. நிறைய பேர் இங்கே ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க. அம்மா பார்த்துப்பாங்க விடு, அப்பா பார்த்துப்பாங்க விடு, எவ்வளோ நாள் பார்த்துப்பாங்க விடு, சரிங்களா? இல்லை நம்ம ஏதோ ஒரு சும்மா ஒரு கோர்ஸ் வாங்கின மாதிரி வாங்கிட்டு அப்படியே வச்சிருது, அதுக்கு தேவையில்லைங்க. இல்லை, நம்மளோட சேலஞ்சில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா நிறைய பேர் எவ்வளோ காசுங்களாம் ஸ்பெண்ட் பண்ணி அதில் அடிபட்டு இங்கே வந்து சேர்ந்த பீப்புள் இருப்பாங்க. அதே மாதிரி எவ்வளோ பேர் ஓகே நம்ம இங்கே டைரெக்டாக சேர்ந்துலாம் நீங்கள் வந்து பீப்புள் இருப்பாங்க. 2 பேருமே நீங்கள் ஜெயிக்கணும்னா ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் கிளைண்ட்ஸ். ப்ரோ என் ஆளை விட்டு போட்டா ப்ரோ, மெசேஜ் எல்லாம் பண்றாங்கப்பா. உண்மையாதான் ப்ரோ, லவ் ஃபெயிலியர் ப்ரோ, அதான் டிப்ரெஷன்ல போயிட்டேன், 2 மாசம் வரல, இப்போ ரீஸ்டார்ட் பண்ணலாமா? நல்லா இருக்கு. அதுதான் ரைட்டான மொமெண்ட். வாங்க ஜின்ட்டு, அதுதான் ரைட்டான மொமெண்ட். நான் ஏன் ரைட்டான மொமெண்ட் சொல்றேன்னா, எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். ஐ ஆல்வேஸ் சே டு நிர்மல் ப்ரோ, வி ஆல்வேஸ் டிஸ்கஸ். நம்மளுக்கு யாராச்சும் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம மேலே வரணும்னா அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணக்கூடாது, நம்ம வேற ஏதாவது ஃபேஸ் பண்ணிட்டு மேலே வந்துடலாம். நான் எப்பவுமே வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது பார்க்கக்கூடாது, நம்ம வேற ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், இந்த ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். வேற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க, growthல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆமா, அப்போ அவரு அதே தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லி நிறைய வாட்டி என்கிட்ட அவர் ஆடியோ மெசேஜில் சில வாட்டியெல்லாம் அழுந்து கூட அமைச்சிருக்காரு, தேங்க்ஸ் மெசேஜ் சொல்லி, ப்ரோ இது எல்லாம் உங்களால தான் ப்ரோன்ட்டு. ரைட்டுங்களா ப்ரோ? போய் சொல்கிறேன் நான்? இல்லை. ஸோ அவர் அழுந்தெல்லாம் அமைச்சிருக்காரு, ப்ரோ இதெல்லாம் வந்து உங்களால தான், இந்த காசு நான் இதை மேக் பண்ணியிருக்கேன்னா இது உங்களால தான்ட்டு ஆடியோ மெசேஜஸ் எல்லாம் எனக்கு அப்பப்போ அவர் அனுப்புவார். ஸோ ஏன்னா அவர் எப்போலாம் கீழே போவாரோ நான் அவர் சொல்லியிருக்கேன், ப்ரோ அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, இது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது சால்வ் ஆகிடும், முடிஞ்ச அளவுக்கு சால்வ் ஆகும். என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் ஆகும் when we earn money. நான் எப்போ எந்த கேஸ் ஸ்டடியும் நிறைய கேஸ் ஸ்டடியும் சொல்லியிருப்பேன், நம்மளோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எங்கே போய் முடியும்னா, இல்லை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும்னா மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும், காசு. இஃப் இட் இஸ் ரைட் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நீங்கள் எந்த ப்ராப்ளமாக எடுத்துங்க, ஆல்மோஸ்ட் 90 to 95% of problem which you have in a current life, that can be even a personal problem கூட. ஓகேங்களா? அது எல்லாமே எங்கே போய் முடியும்னா, இல்லை எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோன்னா காசு. ஸோ அப்போ அந்த காசு சம்பாதிக்கிறது தானே நம்மளோட இருக்கணும் ஒரு ஃபோக்கஸ் தான். நம்ம அதுக்குன்னு நம்ம அம்பானி, பில்கேட்ஸு, எலான் மஸ்க்கு இது மாதிரியெல்லாம் ஆகணும்னு கிடையாது. 1 லட்ச ரூபாய் மாதம் சம்பாதிக்க பெரிய அமௌண்ட் கிடையாது ப்ரோ. நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள் ராஜேஷ் ப்ரோ, 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் சம்பாதிச்சோம் நம்ம பெரிய ஆள் ஆயிடுவோமா? அப்போ 1 லட்ச ரூபாய் 2 லட்ச ரூபாய் பெரிய ஆள் இல்லாத போது அதெல்லாம் நம்ம அட்லீஸ்ட் நம்ம அச்சீவ் பண்ணக்கூடாதா? நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், 1 லட்ச ரூபாய் பெரிய அமௌண்ட் கிடையாது. இந்த ஒரு லைக் கரண்ட் லைஃப்ல 1 lakh இஸ் நாட் அ பிக் அமௌண்ட். ஆனால் அந்த 1 lakh நீங்கள் earn பண்ணும்போது யூ வில் கெட் அ கான்ஃபிடென்ஸ், யூ வில் சால்வ் ஆல் த லைக் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். கன்சிஸ்டண்டாக நீங்கள் மணி மேக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 lakh 2 lakh ஆகும், 2 lakh 3 lakh ஆகும் பர் மந்த்துக்கு. ஸோ அப்போது உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் க்ரோத்தில் இருப்பீங்க. ஓகேங்களா? எல்லாம் கொஸ்டின்ஸு கேட்கலாம் ப்ரோ, விஷால் ப்ரோ, எல்லாம் கேட்கலாம். எஸ் ப்ரோ. ஸோ நீங்கள் இந்த நம்ம கம்யூனிட்டியில் ப்ரோ இந்த திங்ஸ்னால நானும் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இல்லை நம்ம பீப்புளும் அச்சீவ் பண்ணுறாங்க, இன்னும் பண்ணுவாங்கன்னா எந்தெந்த திங்ஸ்னால சொல்லுவீங்க ப்ரோ நம்ம கம்யூனிட்டி பற்றி? கன்சிஸ்டண்டா எஃபர்ட் போடுங்க. அப்புறம் தெரியல ப்ரோ, சொல்றது தெரியல. கம்யூனிட்டி சொல்லுங்க ப்ரோ. அதுதான் இல்லையே ப்ரோ, அதான் சொல்ல மாட்டேன். ஸ்கிரிப்ட் ஏதாவது கொடுத்துக்கணுமா மத்தவங்க பண்ற மாதிரி? சொல்லுங்க ப்ரோ. தெரியல ப்ரோ, பாத்தீங்களா ஜாமா இது ஹேங் ஆகுது.
ஒரே ஃபன்னா தான் இருக்கு ப்ரோ. ப்ரோ ஓகே ப்ரோ, நானே கேட்குறேன், டைரக்டாவே கேட்குறேன். ஸோ நீங்க மாக் கால்ஸ் சாய்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கீங்களா? சாய்ஸ் கொடுத்துருக்கேன். பண்ணிருக்கேன் ப்ரோ. ஸோ மாக் கால் அட்டென்ட் பண்ணி அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களா உங்களுக்கு? இருக்கு. ரைட்டுங்களா? ஒன் வேர்ட் ஆன்சர் ஏ பி சி அந்த மாதிரி ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ தான் ப்ரோ, ஆப்ஷன் பி ஆப்ஷன் பி தான் ப்ரோ, அந்த மாதிரி குட் ப்ரோ. ஓகே, ஸோ அப்போ வேற என்ன திங்ஸ் நம்ம கம்யூனிட்டியில் லைக் பண்றீங்க ப்ரோ? இதனால லைக் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லைங்களா? ஸோ ப்ரோ எது இப்போ ஹெல்ப் பண்ணி யாராவது மெசேஜ் பண்ணா நம்ம பசங்க உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. சூப்பர் நைஸ். அது மார்னிங்கா இருக்கட்டும், ஈவினிங்கா இருக்கட்டும், நைட்டா இருந்தா கூட மெசேஜ் பண்ணுவாங்க. சூப்பர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நீங்க ஹைரிங் குரூப்லயும் இருக்கீங்க. ஸோ ஹவ் தட் இஸ் கெட்டிங் யூஸ்ஃபுல்? ஹைரிங் குரூப்ல கிளைண்ட் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். சூப்பர். ஓகேங்களா? இது ஹைரிங் லிஸ்ட்னு ஒன்று இருக்கும். யாருக்கெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்கோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா புதுசாக ஜாயின் பண்ண பீப்புள் தெரியாது. 5,000 rupees இஃப் யூ மேக் வி வில் புட் யூ இன் ஹைரிங் லிஸ்ட். 5,000 rupees நீங்க மேக் பண்ணிருக்கணும். நீங்க இப்போ எங்க பே பண்ணணும் இல்லை, நீங்க மேக் பண்ணியிருந்தா அனடே சேலஞ்ச் மூலமா நீங்க அனடே சேலஞ்ச் மூலியமா நீங்க மேக் பண்ணியிருந்தா அந்த லிஸ்ட்ல நம்ம உங்களோட பேரை ஆட் பண்ணுவோம். அதில் நம்மளோட நெட்வொர்க் மூலியமாவோ இல்லை நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கோட நெட்வொர்க் இல்லை அவங்களோட கிளைண்ட்ஸுக்கோ ஏதாச்சும் ஒர்க் வேணும்னா இந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். ஒன் ஆஃப் த வே டு கெட் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சப்போர்ட், ஒரு நம்ம சைட்லேருந்து ஒரு பூஸ்டப்புக்கான ஒரு திங்ஸை நம்ம பண்ணுவோம் டு சப்போர்ட் யூ கைஸ் டு கெட் அ கன்சிஸ்டன்ட் கிளைண்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் அவுட்ரீச், நீங்கள் லீட்ஸ் எடுக்கிறது, கிளைண்ட்ஸ் எடுக்கிறது வித் கான்டென்ட் அண்ட் அவுட்ரீச், அது உங்களோட இது எக்ஸ்ட்ரா எங்களோட ஒரு எஃபர்ட். நாங்கள் எங்கேயுமே இது நம்ம அடே சேலஞ்சு ஆட்ஸ்லேயும் நம்ம எங்கேயுமே இது சொல்கிறது கிடையாது. இட் இஸ் எக்ஸ்ட்ரா திங். அந்த எஃபர்ட்ஸ் நம்ம சைட்லேருந்து நம்ம போடுறோம் பர்சனலாக. ஓகேங்களா? அது இங்க இருக்கிற பீப்புள் நம்ம பீப்புள் நான் சொல்றேன். ஓகேங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, கண்டிப்பா வந்து நீங்க நிறைய பேசுற ஒரு பர்சனா இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் யூ டு ஸ்பீக் மோர். ஆனா ஐ வாண்ட் டு கங்க்ராட்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் இங்க கேட்டிருக்காங்க, அவங்களோட கொஸ்டின்ஸுக்கு நீங்க நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் அந்த 2,20,000 rupees பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருப்பீங்க. அந்த எஃபர்ட்ஸுக்கு எல்லாமே இது வர்த்தான ஒரு ரிசல்ட். ஆனா நெக்ஸ்ட் கோல் என்ன? நெக்ஸ்ட் கோல் இல்ல நிர்மல் ப்ரோ சொன்னார் ப்ரோ, ஒரு இது அதுக்கப்புறம் நசத்து போகுது, கலக்க போகுது, அது மாதிரி இருக்கு ப்ரோ. உங்க அதான் ஏதோ ஒரு ஜோக் வருமே, என்னது என்னப்பா உங்களோட கோல்? ஜாலியாகணும், அந்த மாதிரி என்னப்பா இது அப்படி எதுவும் இல்லை ப்ரோ. யாரு சார் அந்த மாதிரி ஜாலியாகணும் அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ, குட். இட் வாஸ் அ ரியலி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் கேஸ் ஸ்டடி. யாராச்சும் புதுசா வந்த பீப்புள் பாத்தீங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ் ஸ்டடி. இது வரைக்கும் எமோஷனலான கேஸ் ஸ்டடி பார்த்துருக்கேன். இது வேற மாதிரியான கேஸ் ஸ்டடி எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஒரு ஃபன்னான கேஸ் ஸ்டடி. இது ஒரு ஃபன்னான கேஸ் ஸ்டடி. ஆனா அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பெயின் இருக்கு உள்ள. ஆக்சுவலா ஒரு விஷயம் நான் நோட் பண்ணி பாருங்க, அவர் வந்து என்னன்னா ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருந்தாலும் அவர் பட்டிருக்க எஃபோர்ட், அவர் போட்டிருக்க எஃபோர்ட், அவர் கனெக்ட் பண்ணிருக்க சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஹார்டான சிச்சுவேஷன். அது அருண் ப்ரோ ஒரு சின்ன கிளிப்ல சொல்லி முடிச்சிட்டாரு, ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. ரைட்டுங்களா? ஸோ அது கண்டிப்பா அவரும் சொல்ல முடியும். நான் அதை ஐ டோன்ட் வாண்ட் டு ஆஸ்க் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஆனா அந்த அளவுக்கு பெயின் உள்ள வச்சிருக்காரு. ஆனா நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாரு, நம்மள சிரிக்க வைக்கிறாரு ஒரு பதிலா சொல்லிட்டு. நம்ம பசங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே ப்ரோ, நானே உங்களுக்கு ஒரு கோலா வைக்கிறேன். அந்த கோலா ஆயிட்ட பிறகு இன்னொரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருங்க. உங்களுக்கு கோல் இல்லைனா கூட பரவாயில்ல, அருணோட கோல் இது, நிர்மலோட கோல் இது வச்சு அந்த கோல் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுங்க ப்ரோ. 5 lakh per month நீங்க ரீச் பண்ணீங்கன்னா அன்னைக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ப்ரோ. ஓகேங்களா? அன்னைக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம இன்னொரு கேஸ் ஸ்டடி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம பசங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ராஜேஷ் ப்ரோ நம்ம கிட்டே பேச மாட்டாரு, கிளையண்ட் கிட்ட எப்படி பேசுவாரு? At the end of the day, everyone need money. Okay, அங்க இருந்து முடிஞ்சிச்சு. So currently, from where did you learn AI automation? Bro, official paper release அதுல 2023 இருந்து. I'm sorry. 2023 இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அதுல தான் இருக்காரு. ஆமா ப்ரோ. ChatGPT ரிலீஸ் ஆன டைம்ல இருந்து அதோட official paper. அப்பத்துல இருந்து அவர் பண்ணிருக்காங்க. ஓகே ப்ரோ, நீங்க சோலோவா தான் 2 lakh earn பண்ணீங்களா இல்ல டீம்ல இருக்காங்களா ப்ரோ? எதை மாதிரி நீஷ்ல பண்றீங்க ப்ரோ? கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ் ரெண்டுமே பண்றீங்களா ப்ரோ? பர் டேக்கு எவ்வளவு டைம் ஆகும் ப்ரோ கிளையண்ட்டுக்கு ஒர்க் பண்ண? எத்தனை கிளையண்ட் இருக்காங்க ப்ரோ?
ப்ரோ 6 அவருக்கு ஒரு கிளைண்ட் கொஸ்டின் எல்லா கொஸ்டினுக்கு ஒரு அவரோட திறமை ப்ரோ பார்த்து நான் அந்த கொஸ்டினே தேடிட்டு இருக்கேன் ப்ரோ எங்க இருக்குது. chatல front cover இருக்கு. கொஞ்சம் மேல போயிருக்கு ப்ரோ. விஷால் கேட்டிருக்காரு. விஷால் எஸ் ப்ரோ, நீங்க சோலோவா ஒர்க் பண்றீங்களா டீமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நானே கேட்டுறேன் ப்ரோ. பிரிச்சு பிரிச்சு கேளு. சோலோ தான் ப்ரோ. சோலோ ஒரு சோலோ பெர்ஃபார்மர் ப்ரோ. ஓகேங்களா? இது எந்த மாதிரியான நீச்ல எல்லாம் டார்கெட் பண்றீங்க ப்ரோ? ப்ரோ நீச்லாம் இல்ல ப்ரோ, பெயின் இருக்கு நீடி இருக்கவங்களுக்கு ரீச் அவுட். சூப்பர். நீங்க எப்படி இந்த கொஸ்டின் கேட்கலாம் ப்ரோ? விஷால் ப்ரோ கூகுள் ஆட்ஸ் மெட்டா நான் ஆட்ஸ் தான் ரெண்டுமே நீங்க பண்றீங்களா ப்ரோ? கூகுள் ஆட்ஸ் மெட்டா ஆட்ஸ் எல்லாம் பண்றீங்களா ப்ரோ? ப்ரோ மெட்டா ஆட்ஸ் ஒரு 3 டைம்ஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ, அதுக்கப்புறம் பண்ணது. ஓகே. நீங்க டெவலப் பண்ற ஏஐ திங்ஸ்ல தான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றது. ஓகே. பர் டேக்கு எவ்வளவு டைம் ஆகும் ப்ரோ ஒரு கிளையண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ண, கிளையண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒர்க் பண்ண? எவ்வளவு பர் டேக்கு நீங்க எவ்வளவு ஹவர் ஒர்க் பண்றீங்க? ஒர்க் பண்றீங்க per day-க்கு? ப்ரோ காலேஜ் போவேன், அது இல்லாம ஒரு பார்ட் டைம் ஒர்க்கும் போவேன். 4 hours 3 to 4 hours ப்ரோ. 3 to 4 hours. ஓகே. எத்தனை கிளையண்ட் இருக்காங்க ப்ரோ? 6 இருக்காங்க ப்ரோ. சூப்பர், கிரேட். ஸோ எதுக்காக ப்ரோ நான் கேட்குறேன், எதுக்காக பார்ட் டைம் ஜாப்? இப்போ வாட் இஸ் த எக்ஸ்ட்ரா நீட்? இல்லைனா என்ன எதுக்காக ஜாப் போயிட்டு இருக்கீங்க? இல்ல ப்ரோ, அப்போ காலேஜ் போகிறதுக்கு மணி இல்லை, அப்போ போயிட்டு இருந்தேன், இதுக்கப்புறம் போயிட்டு இருந்தேன். சூப்பர் ப்ரோ. How much time you have spent to achieve this payment per day? அது சொல்லிட்டாரு பிரியதர்ஷினி சார். 3 to 4 hours. ப்ரோ ஏஐ சேலஞ்சை ஜாயின் பண்ணி ஏஐ ஆட்டோமேஷன் லேர்ன் பண்ணிக்கலாமா? ப்ரோ இப்போதைக்கு நம்மகிட்ட ஏஐ சேலஞ்ச் இல்லை, ஃபியூச்சரில் சொல்கிறேன் ப்ரோ. ஓகே, அப்டேட் பண்ணுறேன். யார் சாமி இல்ல நீங்க? ப்ரோ, ஐடிசிக்கு முன்னாடி அச்சீவ் பண்ணேன். அவர் வேற அவரு ராஜேஷ் ப்ரோ ரன் பண்ணது முன்னாடி இருந்து ரன் பண்ணி. ஆமா. இங்கேயும் இதே காலேஜ் நாம தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கோம். இந்த ரெண்டு வேற ஏதாவது தொடங்க. ஓகே, என்னடா ப்ரோ ராஜேஷ் ப்ரோ நம்ம கிட்டயே பேச மாட்டாரு, கிளைண்ட் கிட்ட எப்படி ப்ரோ பேசுவாரு? சொல்லுங்க ப்ரோ. குமார் ப்ரோ ஆன்சர் பண்ணாரு பாருங்க. புரியல ப்ரோ. ப்ரோ குமார் ப்ரோ கேட்டிருக்காரு என்னன்னு ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ நம்ம கிட்டயே பேச மாட்டாரு, கிளைண்ட் கிட்ட எப்படி? ப்ரோ நான் பார்த்துட்டேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அவர் என்ன என் கேர்ள் ஃப்ரெண்டை உட்காந்து கதையே சொல்லுவேன், நான் பாட்டு நேரா போவேன், அவரோட பேருக்கான சொல்யூஷன் சொல்லுவேன், காசு பே பண்ண வாங்கிட்டு ஒர்க் பண்ண வேண்டியதுதான். அங்கேயும் 4 வார்த்தை தான் ப்ரோ. அதுதான் இது பண்ண முடியுமா? பண்ணிடுவேன். எவ்வளவு ஆகும்? முடியாது, அவ்வளவுதான். ஒரு டிஃபரெண்டான கேரக்டர் பா ப்ரோ. எந்த மீட்டிங்கும் 10 minutes தான் கிராஸ் பண்ணதில்ல ப்ரோ. ஓ மை காட். சூப்பர். ஜீவா ப்ரோ கேட்டிருக்காரு, ப்ரோ நீங்க ஐசிசி பர்ச்சேஸ் பண்ணி தான் இந்த அச்சீவ் பண்ணீங்களா? அதுக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணிட்டோம் ப்ரோ. ஆமா. ப்ரோ எந்த காலேஜ் ப்ரோ? எதே காலேஜா? மீனாட்சி காலேஜ் காஞ்சிபுரம். அதனால ஏஐ டூல்ஸ்னா என்னெல்லாம் யூஸ் பண்றீங்க ப்ரோ? இவருக்கு ஏத்த மாதிரி क्वेश्चंस வருது ப்ரோ. எந்த டூல்ஸ் இருந்தாலும் அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் ப்ரோ. அவ்வளவுதான். நானே ஆன்சர் பண்ணிடுறேன் ப்ரோ. அவ்வளவுதான். இப்போ கிளாப் அப்டேட் பண்ணிருப்பாரு. ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எப்படி எடுத்தீங்க? ரிவ்யூஸ் இல்லாம எடுத்தீங்களா? ப்ரோ ரிவ்யூஸ் வாங்கணும் பார்க்கல. ஓகே, அவர் பழக்கம் அந்த ரிவ்யூஸ் இருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளையண்ட் எப்படி ப்ரோ? ஃபர்ஸ்ட் கிளையண்ட் உங்களுக்கு எப்படி ப்ரோ கிடைச்சாங்க? நம்ம 3D சேலஞ்ச் அவுட்ரீச் பண்ணியா? அது அவுட்ரீச் பண்ணியா எப்படி? அவுட்ரீச் பண்ணிட்டோம் ப்ரோ. From which platform you find your client bro? Facebook Ads Library. Facebook Ad Library. Nice. AI automation tool name என்னது bro? Instagram comment section மாதிரி இருக்கு bro. ஆமா. How did you get your first client expecting a brief? அவர்கிட்ட brief explanation எங்க bro? நாமளே கேட்கணும். விஷயம் 1 hour லைன்ல எழுதிட்டு இருக்காரு. அவரு பிரீஃப்க்கே பி மட்டும் தான் சொல்லுவாரு போல, அந்த அளவுக்கு அவர் இருக்காரு. அல்டிமேட் ப்ரோ. நீ பர்சனலா மீட் பண்ண ப்ரோ? பர்சனலா மீட் பண்றீங்களா எப்படி ப்ரோ? துபாய்க்கெல்லாம் பர்சனலா போய் மீட் பண்ணீங்களா எப்படி? இல்ல ப்ரோ, பர்சனலா ஃபேஸ் கேம் ஆன் பண்ணதுல பர்சனலா. பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா ப்ரோ? புரியல ப்ரோ. பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களா ப்ரோ? ஹாட்ஸ்பாட்டா? இல்ல ப்ரோ, பாஸ்போர்ட் இல்ல ப்ரோ. போக மாட்டீங்களா? சரி ஓகே ப்ரோ. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எத்தனை கிளையண்ட் இருக்காங்க, என்னெல்லாம் யூஸ் பண்றாங்க? அவரு இஸ் ஃபோக்கஸிங் மெயின்லி ஆன் இது ஆட்டோமேஷன், ஏஐ திங்ஸ் அண்ட் வெப்சைட் ரிலேட்டட் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹவு மெனி அவுட்ரீச் பண்ணி நீங்க ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுத்தீங்க ப்ரோ?
90 லோ அப்படின்னா கணக்கு இல்லாம வரும் ப்ரோ. 2 வருஷத்துக்கிட்ட பண்ணிருக்கேன். அது முன்னாடி இப்போ நம்ம 3 டே சேலஞ்ச் நீங்க யூஸ் பண்ணி எவ்வளவு அவுட்ரீச் பண்ணிருப்பீங்க ப்ரோ? 100க்குள்ள பண்ணிருக்கோம் ப்ரோ. 100க்குள்ள அவுட்ரீச்சஸ் பர் ஃபர்ஸ்ட் கிளைண்ட் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஆமா ஸோ ரொம்ப நேரம் ஏஐ சேலஞ்ச் சொல்றீங்க. அப்படி ஒன்று நம்ம சேலஞ்ச் இருக்கா? ப்ரோ இருக்கு. பட் இட் இஸ் நாட் ரைட் நவ் இன் அவர் யாருக்கும் அவைலபிளா இல்ல இப்போ அவைலபிள் இல்லை. ஃபியூச்சர்ல வரும் ப்ரோ. வேற நல்லா வரும். ஓகேங்களா ப்ரோ? வைவா மாதிரி இருக்கு ப்ரோ. ஆமா ராஜேஷ் ஒன் டே மாக் கால் பேசுங்க ப்ரோ. ஒன் டே மாக் கால். அவரு எங்க நார்மல் காலே பேச மாட்டாரு. மாக் கால் அவரு ஒரு கேரக்டர். அவருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏன்னா அவர் பேமெண்ட் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எனக்கு அனுப்புவாரு. ப்ரோ நான் 85,000 டீலர் க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. இப்போ நேற்று 40,000 ருபீஸ் டீலர் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுறாரு. எனக்கு தெரிஞ்ச இப்போ நான் பார்த்த ஒரு பர்சனா நான் அவர் என்ன மீன் பண்றான்னு நான் பாக்குறேன்னா, ஸோ அவரு இதுதான் உங்களோட ப்ராப்ளம், இதுக்கான சொல்யூஷன் இது இருக்கு, இதுக்கான சார்ஜஸ் எல்லாம் நம்ம இது பண்ணி தருவோம், எவ்வளவு நாள்ல பண்ணி தருவோம், என்ன இது விட்டு வேற என்ன ப்ரோ பேச போறீங்க? அவ்வளவுதான் ப்ரோ. வேற எதுவும் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு அந்த கால்ல சரி அந்த வேலையில ரொம்ப போக்கஸ்டா இருப்பாரு. அதை நோக்கி தான் கம்யூனிகேஷன் இருக்கும், அதை நோக்கி தான் அந்த கால் இது இருக்கும், எல்லாமே அப்படிதான் இருக்கும். கரெக்டா ப்ரோ? ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன், அது அந்த மாதிரியும் ஒரு பர்சன் இருக்காங்க. அப்படியும் கிளைண்ட்ஸ் எடுக்க முடியும்ன்றது ஒரு இதுங்க. ஓகேங்களா? ஸோ என்னால் பண்ண முடியும். யார் அதை நம்பி வராங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அவர் பண்றாரு. ப்ரோ உங்க கிளைண்ட்டுக்கு டே டு டே நீங்க பண்ற ஆக்டிவிட்டி என்ன ப்ரோ? அது மோஸ்ட்லி டெவலப்மெண்ட்னால டெவலப்மெண்ட் தான் ப்ரோ பண்ணும். ஓகே, டெவலப்மெண்ட் ஒர்க்னா டெவலப்மெண்ட் ஒர்க் தான் இருக்கும். வேற எல்லாம் வேற எந்த ஒர்க் இருக்காது. அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ ஓகே, நெக்ஸ்ட் வாட் இஸ் எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் கிளையன்ட்க்கு? வெப்சைட் பண்ணும்போது 12k சார்ஜ் பண்ணுவோம் ப்ரோ. 3 டே சார்ஜ் பண்ணிருக்காரு. ஓகே. So what is your conversion ratio in your client acquisition bro? Bro ஒரு 10 பேர் கிட்ட பேசினா எவ்வளவு பேர் கன்வர்ட் பண்றீங்க? Your portfolio to show client. இல்ல ப்ரோ, 10 பேர் கிட்ட நான் பேச மாட்டேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரே வாட்டி 10 பேர் கிட்ட இல்ல ப்ரோ. நான் சொல்றது ஒரு 10 ப்ராஸ்பெக்ட் கிட்ட பேசுறீங்கன்னா அத 10 பேர்ல எவ்வளவு பேர் உங்களுக்கு கிளையண்டா மாறுறாங்க, அந்த மாதிரி கன்வர்ஷன் ரேஷியோ கேக்குறாரு ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்போ ஒரு 10 பேருக்கு ரீச் அவுட் பண்ணனா நான் மெசேஜ் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றதே ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். இவங்க கிட்ட பேசலாமா வேணாம், அவ்வளவுதான் ப்ரோ. நைஸ் ஃபில்ட்ரேஷன், நைஸ் சூப்பர். சோ மேக்ஸிமம் ஆட்டோமேஷனுக்கு என்ன டூல் யூஸ் பண்றாங்க கேட்டு சொல்லுங்க ப்ரோ. மேக்ஸிமம் ஆட்டோமேஷனுக்கு என்ன டூல் எல்லாம் யூஸ் பண்றீங்க? கஸ்டம் கோடிங் தான் ப்ரோ பண்ணுவோம். அது இல்லாம NI10 அப்புறம் make.com. ஓகே. வெப்சைட் எதுல கிரியேட் பண்றீங்க? WordPress ஆ Shopify? WordPress, Shopify எல்லா ரெண்டுமே பண்ணுவோம். ஓகே, கூல். Super. As of now, any challenges you faced while connect with any client? Odd question. எதுவும் இல்ல ப்ரோ. ஆட்டோமேஷன் டூல் சொல்லிட்டாரு ப்ரோ. ஏஐ சேலஞ்ச் இப்போதைக்கு இல்லை ப்ரோ, ஃபியூச்சர்ல வரும் ப்ரோ. 100 டே சேலஞ்சில் அவருக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுது? ஓகே, 100 டே சேலஞ்சில் உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ் ஆகுது ப்ரோ? எல்லாமே யூஸ் ஆகுது ப்ரோ. எல்லாமே கரெக்ட். சொல்லுங்க ப்ரோ, கம் ஆன் ராஜேஷ். எப்படி ப்ராப்பரான மெசேஜ் கன்வே பண்றது, ப்ராப்பரா நம்ம என்ன சொல்ல வரோன்றது அவங்களுக்கு எப்படி தெளிவா கன்வே பண்றது, அதுதான் ப்ரோ. ஓகே, அது வந்து ஸ்கில் ஆங்கிள் இல்ல, ஆனா ஒரு கிளையண்ட் எடுக்கிற ஆங்கிள் 100 டே சேலஞ்ச் அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, 6 clientsல faced any problem bro? இல்ல bro. Yes or no? Okay, website and app, how you building bro? Website React Native. React Native. Bro நீங்க web developer bro? Web developer, app developer. Okay. Automation developer. Okay. Question developer. Bro website automation means நீங்க website build பண்ணி தருவீங்களா இல்ல வெப்சைட் பில்ட் பண்றவங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி தருவீங்களா? ப்ரோ ஆட்ஸ் ரன் பண்ணி லீட் வர இதை கஸ்டமைஸ் பண்ற, ஃபில்டர் பண்றது, கால்ஸ் ஆட்டோமேஷன் மூலமா அதை நியூட்ரலைஸ் பண்றது. ஆல்ரெடி அவர் என்ன பண்றாருன்னா மார்க்கெட்டிங் திங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதுக்கான இப்போ லீட்ஸை மேனேஜ் பண்றது ஆகட்டும், அதுக்கான ஆட்டோமேஷன்ஸ், வெப்சைட் பில்டிங்ல அதுல ஒரு ஆட்டோமேஷன்ஸ், லீடை கேப்சர் பண்றது, நர்ச்சர் பண்றதுக்கு திங்ஸ், அது எல்லாமே ஆட்டோமேஷன் பண்ணி ஏஐ ரிலேட்டடா திங்ஸ் பண்ணி கொடுத்து அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வாங்குறேன். டெய்லி டாஸ்க் ஃபோக்கஸ் பண்றாரு, டெவலப்மென்ட் திங்ஸ்ல அந்த இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, டெய்லி டாஸ்க் எந்த மாதிரி நீங்க ஸ்கெட்யூல் பண்றீங்க ப்ரோ? அது வரும்போதெல்லாம் பண்ணிடுறோம் ப்ரோ. அது எப்பலாம் வருது? இவ்வளவுதான் ப்ரோ. அது ஷெட்யூல்லாம் வேற பண்ண முடியாது. ஷெட்யூல்லாம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கார்த்திக் ப்ரோ, திஸ் நாட் நார்மல் கேஸ் ஸ்டடி, கால் திஸ் இஸ்
2 lakh earn earn பண்ண மாதிரி கவுண்டரா இருக்குங்க. ஆஸ் எ வெப் டெவலப்பர் நீங்க என்ன ஏஐ டூல் சஜஸ்ட் பண்ணுவீங்க டெவலப்பர்ஸ்க்கு? இப்போ ஆன்டி கிராவிட்டியே நல்லா இருக்கும். ஓகே, ஆன்டி கிராவிட்டி. ஆன்டி கிராவிட்டி. ஓகே பிரவீன், ஆமா ப்ரோ, அவர் நீங்க அது கிருபா தான். இல்லைன்னா கிளாட் கோட் கூட வாங்கிக்கலாம். பாருங்க, ராஜேஷ் அவர் பிரவீன் ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ ஃப்ரெண்டு தான் நம்ம கம்யூனிட்டில. அவருக்கு தெரியல இவரு தான் அவரு. நீங்க தானே அது இவ்வளவு நாள் உங்களை பத்தி தான் பேசி அது மாதிரி தான் ப்ரோ இருக்கு. ஆமா, அவர் அதே ராஜேஷ் கிருபா தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட் மட்டும் எவ்வளோ நீங்க சார்ஜ் பண்றீங்க ப்ரோ? இல்ல ப்ரோ, வெப் டெவலப்மெண்ட்லாம் முன்னாடியே விட்டுட்டேன். இப்போ ஆப் இப்போ வந்து கஸ்டமைஸ் திங்ஸ் ஆப் அது மாதிரி போறோம். ஓகே, யூ ஆர் கிரியேட்டிங் ஏஜென்டிக் ஏஐ இன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்க்கு இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ, அவர் தைரியமா என்ன கேட்கிறாருனே புரியல ப்ரோ. எத்தனை கொஸ்டின் வேணா கேளுங்கப்பா இதுக்கப்புறம். அதான் அது சிக்கன் கொக்கா அவங்க அக்காவா? இல்ல பிட்சா பர்கர் ஸ்ப்ரிங் ரோல் அதெல்லாம் இல்ல. அது மாதிரி தான் அவர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்காரு. கிளையன்ட் ஃபியரை எப்படி அவாய்ட் பண்றது ப்ரோ? ப்ரோ அவருக்கு ஏன் ப்ரோ நான் விட போறேன்? அவருக்கு டீல் அவரை இருக்கு, பத்தி சர்வீஸ் தான் இருக்கு, அவ்வளவுதான். ஏன் நீங்க அவங்களை பார்த்து பயப்படணும்? கிளையன்ட் ஃபியர் ஏன் நீங்க ஏன் ஃபியர் வரணும்? என்ன மாதிரி அப்ஜெக்ஷன் ஹேண்டில் பண்றீங்க ப்ரோ? அப்ஜெக்ஷனே ஹேண்டில் பண்றது இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ. அது ஏன் ப்ரோ நாம ஹேண்டில் பண்ணணும்? ஏன் ஹேண்டில் பண்ண போறேன்? நம்ம தான் மெசேஜ்லயே ஃபில்டர் பண்ணிடுவேன் ப்ரோ. நாங்க தான் அவங்க எங்களை தான் அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க. ஆமா ப்ரோ. ஓகே, மைக்ரோசாஃப்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குறீங்களா ப்ரோ? மைக்ரோசாஸ் பண்ணி தருவோம். பண்றாரா ப்ரோ? எஸ் ப்ரோ this is my second day of joining my first meeting with you guys. இவர் பேசுறது பார்த்தா எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. எஸ் வினோத், கிளாட் ப்ரோ, கிளாட். ஆட்டோமேஷன் பண்றீங்க. உங்க அவுட்ரீச்சுக்கு எப்படி போகுது? ஏன் உங்க அவுட்ரீச்சுக்கு ஆட்டோமேஷன் உங்களுக்கு ஒரு ஆட்டோமேஷன் கேக்குறாரு ப்ரோ. ஆட்டோமேஷன்லாம் யூஸ் பண்ற அளவுக்கு அவுட்ரீச் பண்ண மாட்டோம் ப்ரோ. இந்த ஆன்சர் எதிர்பார்த்திருக்கீங்களா? அவ்வளோ ஆட்டோமேஷன் பண்ணாதானே, நிறைய அவுட்ரீச் பண்ணாதானே ஆட்டோமேஷன் பண்ணுவேன். நான் தான் அவ்வளோ பண்ண மாட்டேனே. ஆட்டோமேட் பண்ற அளவுக்கு நிறைய அவுட்ரீச் நான் பண்ணுவேன் ப்ரோ. மேனுவல் கோடிங் யூஸ் பண்றீங்களா இல்ல வைப் கோடிங் யூஸ் பண்றீங்களா ப்ரோ? வைபாவும் பண்ணலாம், மேனுவலாவும் பண்ணலாம் ப்ரோ. எந்த இதுக்கு செமையா இருக்கு இந்த டெஸ்ட். ஆர் யூ சப்போர்ட்டிங் டு என்னது டிஎம்கே இல்ல ப்ரோ, ஆர் யூ சப்போர்ட்டிங் டு கிரியேட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஃபார் அஸ் ப்ரோ? பண்ணலாம் ப்ரோ, பண்ணிடலாம் ப்ரோ. ப்ரோ ஒரு கிளாரிட்டி ஆன்சர் கூட பண்ண மாட்டாரு ப்ரோ. ஒரு கிளாரிட்டி ஆன்சர் அவர் பண்ணவே மாட்டாரு ப்ரோ. ஆன்சர்ல கிளாரிட்டி இல்ல ப்ரோ. Bro, please explain how to start scratch to advance in AI automation. இது குட் क्वेश्चन. ரொம்ப நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனிஸ்ல நீங்க என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க அவங்களே அஃபிஷியலா பேப்பர்ஸ் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க ப்ரோ. நீங்க படிச்சாலே கத்துக்கலாம். நீங்க இன்ஃப்ளூயன்சர் கிட்ட போனீங்கன்னா கதை முடிஞ்சிச்சு. அங்க போனாலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். நீங்க வேணா மெசேஜ் பண்ணுங்க, நான் என்னெல்லாம் படிச்சனோ அது. இல்ல எப்படி சொல்றீங்க? பேப்பர்ஸ் மீன் இப்போ வந்து ஆண்ட்ரோபிக் வந்து அவன் பேப்பர் ரிலீஸ் பண்ணிருப்பான், அதுல இருக்கிறத படிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? ஆமா ப்ரோ. ஓகே, சாட் ஜிபிடி வந்து சொல்லியிருப்பான், அதை நீங்க படிங்க. ஒரு அவங்களே எல்லா ரிசோர்ஸும் கொடுத்துருப்பாங்க ப்ரோ படிக்கிறதுக்கு. நம்ம அதை வந்து தேடி படிச்சா மட்டும் போதும் அப்படின்றத சொல்றாரு. அவர் ஒரு வாரத்துல சொல்றதை நாங்க 2 பேரும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்களா? ஹவு டு ஸ்கிராச் அட்வான்ஸ் ஏஐ ஆட்டோமேஷன். அவரு ஆக்டர் விமல் மாதிரி துங்கா பேசுறாரு. வாட் கைண்ட் ஆஃப் மிஸ்டேக் யூ ஹேவ் இனிஷியலி அவுட்ரீச் அண்ட் சேஞ்ச் லேட்டர் குவாலிட்டி அண்ட் ஃபில்டர் ஃபார் கிளையன்ட்ஸ் ப்ரோ? ஸ்டார்டிங்ல என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அவுட்ரீச்ல? இப்போ அதை எப்படி சரி பண்ணிட்டீங்க ப்ரோ? உங்க வெப்சைட் வேணுமா? எந்த வெப்சைட் நான் படி தரேன். அவுட்ரீச்ல போன வாட்டி எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு. ஸ்டார்டிங்ல அவருக்கு ஆன்சர் பண்ணிருந்தாருங்க. நான் ஸ்டார்டிங்ல வெப்சைட் வேணுமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாரு அவுட்ரீச் மெசேஜ் எல்லாம். அதுக்கப்புறம் 3 டே சேலஞ்சில் அந்த ஸ்ட்ராட்டஜில யூஸ் பண்ணி அந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ கான்டாக்ட் டீடைல்ஸ் சொல்லுங்க ப்ரோ. சாட்லயே போட்டுறோம் ப்ரோ. போடுங்க ப்ரோ, இங்கே போடுங்க ப்ரோ. இதுக்கும் ப்ரோ உங்க ஃபுல் நேம் என்ன ப்ரோ? ஆல்சோ ஏஐ பேப்பர்ஸ் சொல்றீங்க, அது பிகினர் கோர்ஸ் படிக்க சொல்றீங்களா ப்ரோ ரிலேட்டட் டு ஏஐ? ப்ரோ நீங்க அந்த பேப்பர் ரீச் பண்ணாலே அதுலயே நாலேஜ் வரும் ப்ரோ உங்களுக்கு. நீங்களே அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி அந்த அளவுக்கு இது இல்ல ப்ரோ, நாலேஜ் இருக்கும். பேப்பர்னா தினத்தந்தி தினகரன் அந்த ஆக்கல்ல தான் நாங்க போவோம். ஸோ என்ன பேப்பர் என்ன பேப்பர் ப்ரோ? என்ன பேப்பர்? நியூஸ் பேப்பரா? அது அந்த ஆங்கிள் தான் நாங்க போவோம். நியூஸ் பேப்பர் இல்ல ப்ரோ. இப்போ ஆண்ட்ரோபிக் ஒரு ஏஜென்ட் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணும், அது எப்படி மற்றவங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் ரீச் பண்ணுவாங்க.
டாக்குமெண்டேஷன். பேர் கூட தெரியல ப்ரோ. பேர் கூட தெரியல ப்ரோ. டாக்குமெண்டேஷன் தான் ப்ரோ. ஓகே. ஆக்சுவலா ஆந்த்ரோபிக் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து எதனா ஒரு வச்சுக்கோங்க, ரிலீஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தின கம்ப்ளீட் டீடைல் வந்து அவனே வந்து ஒரு இதுவா கொடுப்பான். சரிங்களா? இப்போ ஈவன் கிளாட் கோட்ல பாத்தீங்கன்னா அவனே ஸ்கில் பேஸ்லயும் சரி அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கைட் பண்ணுவான். அந்த கைடை பார்த்து தான் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வீடியோ ரெடி பண்ணி போடுவாங்க. அந்த இன்ஃபுளுசர்ஸை பார்த்து தான் தமிழ்ல இருக்க பீப்புள் எல்லாம் வந்து வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பேஸ் அவன் ஆந்த்ரோபிக்னு ரெடி பண்றான் பாத்தீங்களா, அது ஒரு கிளாட் கோட பத்தி அவன் டீடைல் கொடுக்குறான் பாத்தீங்களா, அதையே படிங்க, அதை படிச்சாலே உங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும் அப்படின்றத சொல்றாரு. அதையும் இவனே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். யாரு கிளாட் கோட சரி கிளாட் சரி சாட்ஜிபிடி சரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவோம். நீங்க என்ன கேட்கணும் அவ்வளவுதான். பெஸ்ட் கேஸ் ஸ்டடி எவர் ஐ சீன், ரியலி ஃபன் அண்ட் பெஸ்ட் கீப் ராக்கிங் ராஜேஷ் ப்ரோ. ப்ரோ எவ்வளோ பேசினாலும் லாஸ்டா இன்னைக்கு ஒரு அன்னைக்கு ஒரு ஊத்தாப்பம் சொல்லு மாதிரி ஆன்சர் கம்மிங். ஆமா அவ்வளோதான். சதீஷ் ப்ரோ நம்பர் டு கான்டாக்ட். யார் ப்ரோ சதீஷ் ப்ரோ? தெரியலையே, இங்க போட்டுங்க ப்ரோ. which you have created feel like you are strong in work compared to communication. Yeah, true that. அவர் வந்து ஒர்க்ல கரெக்டா இருக்காரு. யா ப்ரோ நீங்க ஓகே ப்ரோ. நானே ஒரு क्वेश्चन கேக்குறேன். இங்க இருக்கிற பீப்புள் யாருக்கானா ஆட்டோமேஷன்ஸ் இல்ல ஏஐ ரிலேட்டட் திங்ஸ் இல்ல ஏதாச்சும் வேணும்னா பண்ணி தருவீங்களா? பண்ணி தருவோம் ப்ரோ. பண்ணி தருவோம். அவ்வளவுதான் ப்ரோ. வைப் கோட் பண்ணும்போது செக்யூரிட்டி ரிலேட்டட் செட்டப் எப்படி ஹேண்டில் பண்றீங்க ப்ரோ? ப்ரோ நீங்க உங்களுக்கு டெவலப்மெண்ட் நாலேஜ் இருந்தா நீங்க அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் நீங்க ஏஐக்கு கைட் பண்ணீங்கன்னா அதுவே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். நீங்க டைரக்டா போயிட்டு எனக்கு வெப்சைட் வேணும் கொடுன்னா அது கொடுத்துட்டு அமௌண்ட் கொடுத்துரும். ஓகே, இப்போ மேட்டர் என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அங்கேயும் ஏஐ கிட்ட கேட்க தெரிஞ்சிருக்கணும். செக்யூரிட்டியில இந்த கன்சர்ன்லாம் வரும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். இதை ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு ஏஐ கிட்ட கேட்க தெரியணும்ன்றது. So what kind of websites you are following for getting new AI updates regularly? இருங்க ப்ரோ, chat எங்க போயிடுச்சு? chatல போறோம், கேமரா போயிடுச்சு. bro, what kind of websites you are following for getting new AI updates? வெப்சைட்ல எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டோம். உங்களுக்கு ஏஐ அப்டேட் அப்ப எப்படி எடுத்துப்பீங்க? எப்படி உங்களுக்கு அந்த ஏஐ உங்களை எப்படி அப்டேட் பண்ணிப்பீங்க? ப்ரோ அஃபிஷியலா எக்ஸ் அந்த திங்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல அப்டேட் வரும்போது அதுல எக்ஸ், ரெடிட் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஃபாலோ பண்ணுவோம். ஆமா ப்ரோ. அதுல நான் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணா அவங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டோம். நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு गाइस. bro are you using n8n for automation bro? yes அவரு சொல்லிட்டாரு யூஸ் பண்றாரு. how much time does n8n mostly யூஸ் பண்ண மாட்டோம் bro. அது லாஸ்ட் ஆப்ஷன். மோஸ்ட்லி கஸ்டம் என்ன ஆகுது? மோஸ்ட்லி கஸ்டம் கோடிங்ல தான் bro. ஓகே ப்ரோ கிரண் ராமேஷ் ப்ரோ பெருசா போட்டிருக்காரு. அவர் இவ்வளோ பெருசு, நீங்க எவ்வளோ பெருசு போட்டாலும் அவர் சொல்ல போறது சின்னதே தான். 4 வார்த்தைனாலும் நச்சுன்னு பேசுறாரு ப்ரோ. இது போதும் நீ நினைக்கிறேன், இது போதும்னு நினைக்கிறேன். ஐ எம் ஜஸ்ட் 4 day பட் இன் திஸ் 100 day சேலஞ்ச் டெக்னிக்கலா இருக்கிறது உங்களுக்கு டிஎம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்ன மாதிரி நியூ டு டிஜிட்டல் வந்துடும் உங்களுக்கு. how things will work because கோடிங் டெவலப்பர் டெஸ்டிங் எல்லாம் தெரியாம தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு வந்திருக்கேன். ஸோ இது வந்து வேற ப்ரோ இல்ல நான் சொல்லிடுறேன் ப்ரோ. இவர் வந்து டெவலப்பர், சரிங்களா? இந்த டெவலப்பர் 100 day சேலஞ்சை வந்து யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் அப்படின்ற ஸ்கில்லையும் கத்துக்கிட்டு ஒரு கிளைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கத்துக்கிட்டு அவரோட வேலையை பண்ணிருக்காரு ப்ரோ. அவரோட வேலைக்கு கிளைண்ட் எடுக்கிறது அதை பண்ணிருக்காங்க. நீங்க வந்திருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டு அதோட வேலைக்கு நீங்க கிளைண்ட் எடுக்கிறது. இது ஆக்சுவலா இத்தனை கேஸ் ஸ்டடிஸ்ல வந்து இவர் மட்டும் தான் டெவலப்பர். எல்லாமே மார்க்கெட்டிங் சர்வீஸ் கொடுத்தாங்க. சொல்லுங்க ஒரு ப்ரோ, உங்க கிளைண்ட்ஸ் ரீட்டைனர்ஸா இல்ல புது கிளைண்ட் எடுப்பீங்களா? ரீட்டைனர்ஸும் வருவாங்க, புதுசாக இருக்கும். ரெண்டுமே வருவாங்க. உங்க ஃபேவரட் ஏஐ டூல் விச் யூசர் ஃப்ரெண்ட்லி, எந்த ஏஐ டூல் உங்களுக்கு ஆன் பண்ணி கொடுத்துச்சு ப்ரோ ஃப்ரம் ரீசன்ட் கிளைண்ட்? நான் அதெல்லாம் ஆன் பண்ணி கொடுக்கல ப்ரோ, நான் தான் ஆன் பண்ணிக்கிறேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க. இன்ஃப்ளூயன்சர் சொல்ற மாதிரி சொல்றீங்க. கிளைண்ட் ஒரு ரிலீஸ் ஆச்சு எனக்கு 10k per month இந்த மாதிரி ஆன் பண்ணி கொடுத்துச்சு ஃப்ரம் ரீசன்ட் கிளைண்ட்ஸ். அந்த மாதிரி டூல் எதுவும் இருக்காது ப்ரோ. ஆமா ப்ரோ. Arun bro, Nirmal bro get tired, but Rajesh bro will not because one word answers. Actually I really enjoy this. கண்டிப்பா வந்து இது ஒரு டிஃபரண்டான ஒரு பர்சன், டிஃபரண்டான ஒரு கேஸ் ஸ்டடி. நான் உண்மை சீரியஸா சொல்றேன். காலையில இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். வர்க்கா இருக்கும், அதே மாதிரி அத இது நல்லா போகுது. நான் நிறைய Yes bro. Any other questions guys? ஒரு bro WordPress versus எல்லாருக்கும் ஒன் வேர்ட் ஆன்சர் தான். Which one you feel better for SEO and why? why ஆன்சர் கிடையாது. ஆனா which one ஒன்னு ஆன்சர். SEOன்றது நீங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்றது தான் ப்ரோ இருக்கு. இது பிளாட்ஃபார்ம்ஸ் டிபெண்ட் பண்ணி மோஸ்ட்லி.
அப்ப நீங்க எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க ப்ரோ? WordPress இல்ல Shopify? ஷாப்பிஃபை பெஸ்டா இருக்கும் ப்ரோ மோஸ்ட்லி. ஏன்? Why do you ஏன்னா think? ஆட்டோமேஷன்ஸ் எல்லாம் அதே பிளகின்ல யூஸ் பண்ணிக்கலாம். Okay, cool then. ப்ரோ சுந்தர் வி கேட்டிருக்காரு, ப்ரோ உங்க கிளைண்ட்ஸ் மோஸ்டா இந்தியன்ஸ் ஆர் இன்டர்நேஷனல்? 3 இந்தியன்ஸ் 3 இன்டர்நேஷனல். International is proper. ஓகேங்களா, குட். ஸோ எனி கொஸ்டின்ஸ் கைஸ்? இவரையே நம்ம ஒரு ஹவர் பேசி வச்சிருக்கோம். Just learn பண்ணி ஆமா ப்ரோ, எதை சூஸ் பண்ணலாம். நான் காலேஜ்லயே பேச மாட்டோம் ப்ரோ. காலேஜ்லயே பேச மாட்டேன், வெளியே அனுப்பிச்சுப்பா ப்ரோ வருண் ப்ரோ. இப்போ பேச மாட்டாங்கன்னா வெளியே அனுப்ப மாட்டாங்களா ப்ரோ? பேசாம இருக்க பையன் பேசினாதான் வெளியே எடுத்துருவாங்க ப்ரோ. அவங்க நான் ஃபர்ஸ்ட் பீரியட் தூங்கிடுவோம் ப்ரோ. அவங்க ஏபி கொஸ்டின் கேட்பாங்க, நான் அதுக்கு அமைதியா நிப்பேன். கொஸ்டின் கேட்டு பேச சொல்லுவாங்க, அப்ப வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஆமா ப்ரோ. எவ்வளவு திமிர் என்கிட்டயே பேச மாட்டியா? ஏன் ஆட்டோமேஷன் டூல் லேர்ன் பண்ண எந்த டூல் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணலாம் ப்ரோ? பிகினரா எதை சூஸ் பண்ணலாம்? இதுதான் பிகினர், இந்த டூல் இந்த ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுங்க ப்ரோனா எது ப்ரோ சஜஸ்ட் பண்றீங்க? ஆட்டோமேஷன்ல ப்ரோ NI10ல அது make.comல போய் பாருங்க ப்ரோ. அதுல டாக்குமெண்டேஷன் இருக்கும், அதை ரீட் பண்ணீங்கனாலே அதை வச்சு நீங்க NI10 மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். NI10 make.com ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. சரி, கூல். டெக்னிக்கலாவும் NI10 பத்தி தானே பேசிட்டு இருக்காங்க, நீங்க தான் மேக் சஜஸ்ட் பண்றீங்க ப்ரோ. அவருக்கு 3 கிளைண்ட்ஸ் இந்தியன் 3 கிளைண்ட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரோ. எங்க பெட்டர் பே கிடைக்குது ப்ரோ? ரெண்டு இடத்துக்கு நம்ம கோட் பண்றதுதான் ப்ரோ. ப்ரோ நீங்க 50,000 ரூபாய் கிளைண்ட் இந்தியன் கிளைண்ட் கொடுப்பாங்க, இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கொடுப்பாங்க. நேத்து 40,000 ரூபாய் ஸ்கிரீன் இது அமைச்சிருந்தீங்களே மெசேஜ், லைக் அது எந்த இந்தியனா ப்ரோ? இந்தியன் தான் ப்ரோ. கஸ்டம் இ-காமர்ஸ் வெப்சைட் ரியாக்ட் அண்ட் நேட்டிவ் சைட் SEO பண்ணும்போது பிளகின்ஸ் எல்லாம் எப்படி ப்ரோ SEO பண்றீங்க? ப்ரோ நான் SEO பண்ணதில்லை ப்ரோ மோஸ்ட்லி. யா, நீங்க கிளைண்ட் தேடுற ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. நீங்க கிளைண்ட் தேடுற ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ. மோஸ்ட்லி நான் தேட மாட்டேன் ப்ரோ. ஒரு ப்ரொஃபைல் ரேண்டமா ஸ்க்ரோல் லிங்க்டின் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது அவங்க ஏதாவது போஸ்ட் போட்டிருப்பாங்க, அதை வச்சு அவர் பேசிக்கலா யார் வராங்களோ போய் தேடுறது. என்னது நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுல ஒரு மெத்தட்ல வாங்கியிருப்பாரு, இந்த போனஸ் இதுல என்னது ஆட் லைப்ரரி அந்த மாதிரியான திங்ஸ் வராங்களா, போட்டு விடுவாங்க அவங்களுக்கு. போயிட்டு பாப்பாரு, பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்றத அவருக்கு தெரியுது, அவுட்ரீச் பண்ணுவார். அவ்வளவுதான் மேட்டர். அவ்வளவுதான் ப்ரோ. மோஸ்ட்லி லிங்க்டின் அப்புறம் கூகுள் மை பிசினஸ், அவ்வளவுதான் ப்ரோ. ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி டூல்ஸ்ல அது இதெல்லாம் வந்து அவர் வந்து அந்த ப்ராஸ்பெக்டை ஃபைண்ட் அவுட் பண்றது, அவங்க ரீச் அவுட் பண்றது பார்த்தீங்கன்னா இமெயில ரீச் பண்றாரு, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல ரீச் பண்றாரு. அது மாதிரி வெப்சைட் டெவலப்மெண்ட் வேலை வாங்குறது ஈஸி, அவர் வேலை ஈஸியா பண்ணிருக்காரு ப்ரோ. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காங்க ப்ரோ, சாய் ப்ரோ. யா, சாய்குமார் வந்து மார்க்கெட்டிங் பண்ணிருக்காரு ப்ரோ. ஒரு மார்க்கெட்டிங் பெருசா பண்ணல, மார்க்கெட்டிங் 2-3 கிளைண்ட் பண்ணிருக்கோம் ப்ரோ, அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ நிஜமாவே நீங்க காலேஜ் தான காட்றோம் ப்ரோ. ஒரு நிமிஷம் இருந்தா ஐடி கார்டு கூட எடுத்து வந்து காட்றோம் ப்ரோ. ப்ரொஃபசர் மாதிரி இருக்கீங்க ப்ரோ, எல்லாரும் பார்த்தாங்க பார்த்து சல்யூட் அடிப்பாங்க, அது மாதிரி இருக்கீங்க. டேனியல் பிரேட்டோ. ஓகே கைஸ், எனி அதர் क्वेश्चंस? கேளுங்க, தைரியமா நான் கேளுங்க, கேட்டுதான் பாருங்க. ஷார்ட் ஆன்சர் பண்ற பர்சன் லெஃப்ட்ல பார்த்தா இவ்வளவு ஷார்ட்டா ஆன்சர் பண்ற பர்சனை என் லைஃப்ல பார்த்ததே இல்ல. எல்லாருமே வந்து இவங்க ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் क्वेश्चन அப்படியே பாருங்கப்பா, இது தைரியமானதாச்சு. சாக்லேட்ஸ் வர்க் மோர் டைப் போல. வாட் ஆர் த சர்வீசஸ் டு யூ ஆஃபர்? அப்பே சொல்லிட்டார் ப்ரோ. ஏ ஆட்டோமேஷன், ஆப் டெவலப்மெண்ட்ஸ். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ, ஐடி கார்டு எடுத்துட்டு வாங்க ப்ரோ. எடுத்துனாங்க ப்ரோ. ஆஃப் பண்ணிட்டு எடுத்துனாங்க ப்ரோ. நீங்க என்ன சீண்டிட்டீங்க, சிங்கத்தை சீண்டிட்டீங்க. அது வேற வரைஞ்சிருக்காரு. எப்பயுமே ஆக்சுவலா எல்லா கேஸ் ஸ்டடியும் நிறைய क्वेश्चंस வரும் ப்ரோ. மார்க்கெட்டிங்ல இருந்து ஆட்டோமேஷன் டெவலப்பர் கிளையண்ட்ஸுக்கு இல்ல அவர் முன்னாடி அவரோட வேலையே அதான் ப்ரோ. அவரோட வேலையே ஆட்டோமேஷன். இதுதான் அவர் நம்ம சேனல் சேர்ந்ததுக்கு
அதோட கிளைண்ட்ஸ் எடுக்கிறது தான். பயப்படாத, பார்த்து உட்காரு. தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. இப்படி எல்லாம் ப்ரூவ் பண்ண வச்சிட்டீங்களே ப்ரோ. ப்ரோ அருண் ப்ரோ, சாட்டர்டே ஏதாவது மோட்டிவேஷன் சொல்லுங்க ப்ரோ. இன்னைக்கு உங்க வேர்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ. என்ன ப்ரோ, நான் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா ப்ரோ? 100 days சேலஞ்ச் பண்ணா கிளைண்ட் எடுக்கிற கத்துக்கலாம், இல்ல அது மாக் கால் அட்டென்ட் பண்ணி. ஆதார் கார்டு இல்ல ப்ரோ, ஐடி கார்டு ப்ரோ. அது 100 days சேலஞ்ச் நீங்க எது எல்லாமே பண்ணி நீங்க எது வேணாலும் பண்ணலாம் ப்ரோ. இனிமே வந்து நானும் ராஜேஷ் ப்ரோ மாதிரியே மாறிடுறேன் ப்ரோ. இது பண்ணலாம், எஸ் பண்ணலாம் ப்ரோ. ஆதார் கார்டா ப்ரோ? இல்ல ப்ரோ, இது ரேஷன் கார்டு ப்ரோ. ப்ரோ அருண் ப்ரோ, நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ப்ரோ உங்க மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் ப்ரோ, மோட்டிவேஷன் ப்ரோ, அவ்வளவுதான். மோட்டிவேஷன் தான் ப்ரோ. நீங்க அருண் ப்ரோ ஸ்பீச் கேக்குறதே மோட்டிவேஷன் தான் ப்ரோ. மார்க்கெட்டிங் டூல்னா எதை மீன் பண்றீங்க ப்ரோ? ப்ரோ மார்க்கெட்டிங் டூல்னா எதை மீன் பண்றீங்க ப்ரோ? அந்த டூல் நேம் சொல்லுங்க ப்ரோ ப்ளீஸ். ப்ரோ இல்ல ப்ரோ, ப்ராஸ்பெக்ட் ஃபைண்ட் பண்றதுக்கு சில டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அது அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் யூசிங் கூகுள் மை பிசினஸ், லிங்க்டின்ல வர அந்த ஃபீட்ல வர பீப்பிள், அதே மாதிரி அவுட்ரீச் பண்றதுக்கு மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஆட் லைப்ரரி. ப்ரோ நான் பாய்ஸ் கிட்டே பேச மாட்டேன் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ அவுட் ஆஃப் டாபிக்? ப்ரோ காலேஜ்ட்ட நான் கேர்ள்ஸ் தான் பேசுவீங்களா? ஒரே பாருங்க. குட் கைஸ், முடிச்சிடலாமா ப்ரோ? அப்படியே முடிங்க ப்ரோ. நான் ஏதோ 2 minutes கேஸ் ஸ்டடின்னு வந்தேன் ப்ரோ. 1.5 hour உட்கார வச்சிருக்கீங்கன்னு ராஜேஷ் ப்ரோட மைண்ட் வாஷ் எனக்கு கேக்குது. நான் ஏதோ 2 minutes என்ன ப்ரோ எவ்வளவு ப்ரோ ஆன் பண்ணீங்க? இவ்வளவுதான் ப்ரோ. இவ்வளவுதான் சொன்னேன்னா முடிஞ்சிச்சு ப்ரோ. இன்னும் போலான்னு பார்த்தா இவ்வளவு பேர் கொஸ்டின் கேக்குறீங்க. நான் 100 days சேலஞ்ச் இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன். தென் கிளைண்ட் எடுக்க கத்துக்கலாமா? எஸ், இப்போ நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு யூ கேன் மெசேஜஸ், யூ வில் கெட் அ கிளைண்ட் கெட்டிங் ஆக்சஸ். ஓகேங்களா? ஏ ஆட்டோமேஷன் ப்ளூ பிரிண்ட் ஃபார் பிகினர்ஸ் டாக் ஷேர் பண்றீங்களா ப்ரோ? ப்ரோ டாக் ஷேர் பண்றீங்களா ப்ரோன்ட்டு போட்டிருக்காரு. பண்றேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, கியூட்டா இருக்கீங்க ப்ரோ. போய் சொல்லாதீங்க ப்ரோ. ஃபைல் ப்ரோ இருக்கேன் ப்ரோ. அழகுனா அழகு ப்ரோ. அதை நீங்க சிரிப்பா நேச்சுரல் சிரிப்பே அதுவும் ஒரு அழகு தான் ப்ரோ. ஓகேங்களா? 5 lakh ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. 55 minutes நீங்க தான் பேசுறீங்க. அவர் 5 minutes தான் பேசினாரு, நீங்க தான் 55 minutes பேசுறீங்க. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க ராஜேஷ் ப்ரோ. வாட் ட்ரிக் யூ யூசிங்? ட்ரிக்லாம் எதுவும் இல்ல ப்ரோ. ஆத்தாலே மெஜிஷியன் ரியலி இன்ட்ரெஸ்டிங். இப்படியே கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. யாருக்கு எப்படியோ தெரியல, பட் ஐ ஃபெல்ட் இந்த மாதிரியும் இருக்காங்க பீப்புள், இந்த மாதிரியும் பர்சன் இருக்காங்க. அவங்களாலும் அச்சீவ் பண்ண முடியும்ன்றது ஐ காட் ரியலி மோர் கான்ஃபிடன்ஸ் ஆன் அதர் பீப்புள் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு யாரும் நான் கேட்டாங்கன்னா ப்ரோ நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, என்னால் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்கன்னா வெயிட் அ மினிட், அண்ட் இவர் எப்படி இவர் ஐடி கார்டு எடுத்து வந்து காட்டினாரோ இந்த கேஸ் ஸ்டடி நம்ம எடுத்து வந்து காட்டலாம். ஓகேங்களா ப்ரோ? நான் எதுவும் பேச மாட்டேன், நான் ஒரு பெரிய இன்ட்ரோவர்ட்டு, நான் என்ன பண்ண முடியும், என்ன வேணுமோ அதை பேசுறாரு, வேலையை முடிச்சு கொடுக்குறாரு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் த திங் இஸ் ஆல் அபவுட். ஒன்ஸ் அகேன் கங்க்ராட்ஸ் ப்ரோ. இது கேஸ் ஸ்டடி ப்ரோ. இது கேஸ் ஸ்டடினா அப்பப்போ சொல்றாங்க. அப்பப்போ சொல்லுங்க ப்ரோ. எப்பனா ஒரு முறை சொல்றதே கஷ்டம் ப்ரோ. நீங்க வேற அப்பப்போ சொல்றீங்க. ஏ ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு எஸ் பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் ஏதாச்சும். ஓகே ப்ரோ, ஷேர் பண்ணுங்க. ஓகே गाइस, thank you for joining us. யாரெல்லாம் மோட்டிவேஷன் என்ன மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்கிட்ட? அப்படி நான் என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு உங்களை சொல்லுங்க. என்ன மோட்டிவேஷன் தேவை? சாட்டர்டேனா மோட்டிவேஷன். எனக்கு ஏன் பாராட்டு விழா கேக்குறேன். மோட்டிவேஷன் எதுக்கு? உங்க மோட்டிவேஷன் எதுக்கு? அதுக்கு அது உங்களுக்கு என் மூலியமா நீங்க மோட்டிவேஷன் வரக்கூடாது, நிர்மா ப்ரோ மூலியமாவோ இல்ல யார் மூலியமா உங்களுக்கு மோட்டிவேஷன்ன்றது வரக்கூடாது. உண்மை பெரிய பிரச்சனை இருக்கு. நான் ஒரு நாள் சொல்லுவேன், சொன்னா பண்ணுவேன், போய் பண்ணலாம்டா நீங்க போயிட்டு ஒரு நாள் பண்ணுவீங்க. ஏன்பா அப்பா அம்மா டெய்லி திட்டுவாங்க, அவங்க சொல்லும் போதே நம்ம கேட்கல. இப்ப அருண் ப்ரோ ஒரு நாள் சொல்லிட்டாராம், ஒரு 10 நிமிஷம் நாம போய் கேட்டுருவோமா? ரைட்டுங்களா? இல்ல அது உங்களுக்காக வரணும்பா. மோட்டிவேஷன் வித் பிஜிஎம் போடும். அப்போ நான் இன்ஸ்டாகிராம் போயிட்டு யாரும் நல்ல குட் எடிட்டர்ஸ் ஃபார் ஆக்சுவலா நீங்க இன்ஸ்டாகிராம் வீடியோ போறதாங்க நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போட்டு ரோஸ்டிங்ல அப்படியே கலக்குவீங்க ப்ரோ. ராஜேஷ் ப்ரோ வந்தா அதோட நல்லா ரோஸ்டிங் பண்ணுவாரு ப்ரோ. அவர் வந்து ப்ரோ நீங்க போட்டீங்கன்னா நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் ப்ரோ. ரெண்டு பேரும் சேர்ந்து ரோஸ்ட் பண்ணலாம். குட் கைஸ், தேங்க்யூ ஸோ மச். இட் வாஸ் கிரேட். நிறைய பேர் இதை வந்து ஒரு
பாசிட்டிவா எடுத்துங்க, நிறைய ஒரு மோட்டிவேஷனா எடுத்துங்க. இந்த ப்ரோ ஒரு எல்லாம் ஃபன்னியா எடுத்துட்டு இருக்காங்க ப்ரோ. நீங்க ஆமா. அது ஆனா ரொம்ப பேர் பாசிட்டிவ் ஃபன்னா எடுத்துட்டு இருக்காங்க. பட் யூ ஷுட் நாட் டேக் இட் ஆஸ் எ ஃபன். இது ஃபன்னா போச்சு. ஏன்னா அவரு ஒரு டைப் ஆஃப் பெர்சன். அதனால நம்ம அப்படியே தான் கொண்டு போணும். எப்படி இருக்குமோ அப்படி தான் கொண்டு போணும். அவர நாம போய் போட்டு அது ப்ரோ அத சொல்லுங்க ப்ரோ. நீங்க ஏன் ப்ரோ பிரஸ்ஸ மீட் பண்ண மாட்றீங்க? நீங்க அத மீட் பண்ணுங்க ப்ரோ. இத மீட் பண்ணுங்க ப்ரோன்ட்டு அவர கேட்டுன்னு இருந்தா, அவரு ஒரு டைப் ஆஃப் பெர்சன். ஓகேங்களா? ஸோ அவருக்கு நம்ம அதே மாரி தான் இவர்கிட்டயும் நம்ம பேசி விட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ குட். நிறைய பேர் இப்போ புதுசா ஜாயின் பண்ண பீப்பிள் யூ ஃபோக்கஸ் ஆன் கெட்டிங் லேர்னிங்ஸ் இல்ல ஒரு அந்த நாலேஜ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் கிளைண்ட் கெட்டிங் ஆக்சஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் இட். அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டிங் த கிளைண்ட் கெட்டிங் ப்ராசஸ். அவரும் அதே தான் பண்ணியிருக்காரு. 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அவரு அவுட்ரீச் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? எதுவுமே தெரியாம எதுவுமே வரல அவருக்கு ரிசல்ட். நம்ம 3 டே சேலஞ்ச் அதே தான் இருக்கு நம்ம அன்னடே சேனல்ல. ஓகேங்களா? அந்த திங்ஸ் தான் நீங்க பண்ண போறீங்க. ஓகேங்களா? அந்த திங்ஸ் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூ வில் ஸ்டார்ட் கெட்டிங் த கிளைண்ட். சீக்கிரமா ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் 3 கிளைண்ட் எடுத்து அதுக்கப்புறம் பெருசா சார்ஜ் பண்ணி எல்லாருமே 1 lakh per month அச்சீவ் பண்ணோம். நிறைய கேஸ் ஸ்டடிஸ் பண்ண போறோம் இந்த வருஷம். அதே மாதிரி ஐசிசி மீன்ஸ் இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்சில் இருக்கிற பீப்புளும் அவங்களும் 1 lakh 2 lakh per month இந்த நிறைய பேர் அச்சீவ் பண்ணுவாங்க. வித்தின் 2 to 3 monthsல நிறைய பேர் அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வித்தின் 2 to 3 monthsல நிறைய பேர் அச்சீவ் பண்ணுவாங்க கேஸ் ஸ்டடிஸ். ஓகேங்களா? நிறைய பண்ண போறோம். வந்துருங்க கேஸ் பண்ணிடுவோம். ஆக்சுவலா நாங்க ஐசிசில எனக்கு தெரிஞ்சு இதுதான் வேர்ல்ட் ரெக்கார்ட் நினைக்கிறேன். ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல வந்து 100 பீப்புள் மேல டீலே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ரெவென்யூ மேக் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் ஐசிசில இருக்கீங்க அவன் மட்டும் ஐசிசின்னு போட்டுருங்கப்பா. நீங்க பாத்துருக்கீங்க தானே? ஐசிசி குரூப்ல நீங்க பாத்துருக்கீங்க. எவ்ரி சிங்கிள் டே கேஸ் ஸ்டடி இது ஸ்கிரீன்ஷாட்ஸ் போன இருக்காங்க. பேமெண்ட் வாங்கிட்டு இன்டர்நேஷனல் இந்தியன் ஐசிசிப்பா பாருங்க இவ்வளவு பேர் ஐசிசில இருக்காங்க. ஓகேங்களா? தி ஆர் சீயிங் த ரிசல்ட்ஸ். ஏன்னா சில பேர் நான் உண்மையா ஒன்று சொல்லணும் சொல்லிடுறேன். ஐசிஐசிஐ பேங்க் நம்ம போடுறோம் இல்லை ப்ரோ, இந்த கம்யூனிட்டியில் போடுறோம் டிஹெச்பிசி கேம்பஸில் 100 people 70 people க்ளோஸ் த டீல்ஸ்ன்ட்டு. ஓகேங்களா? நான் ஒரு சிஸ்டர் யார் அந்த சிஸ்டர் பேர் தெரியல, நான் பேரும் பார்த்தேன். பேர் வந்து வேற மாதிரி இருந்துச்சு. அந்த ப்ரோ எனக்கு இது அமுச்சு விடுங்க ப்ரோ, என்னது ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அமுச்சு விடுங்க ப்ரோ, ஏதாச்சும் அப்டேட் பண்ணுங்க ப்ரோ, ரீசெண்ட் இதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் போடுங்க வெப்சைட்டில். சிஸ்டர் அது போடணும்னா டெய்லி எவ்ரி சிங்கிள் டே போட்டுனே இருக்காங்க. என்ன ப்ரோ ராஜேஷ் ப்ரோ ஐசிசி குரூப்ல எவ்ரி சிங்கிள் டே இப்போ எவ்வளவு ப்ரோ போடுறாங்க? எவ்வளவு பேர் அட்லீஸ்ட் மினிமம்னா ஒரு 30 peopleஸ்லாம் போடுவாங்க ப்ரோ. நேத்தே ஒரு 5 to 10 people. யா ரைட்டுங்களா? 10 to 20 people இல்ல ஒரு மினிமம் 10 people ஸ்கிரீன்ஷாட்ஸ் போட்டுனே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம எடுத்து நம்ம போனோம். சிஸ்டர் நான் உங்களுக்கு ட்ரஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக நான் போடணும், எனக்கு தோணுச்சு நான் பண்ணுவேன், அது பண்றேன், இருங்க ஒரே ஒரு செகண்ட் எனக்கு ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் டக்கு நான் அனுப்பிச்சு விடுறேன். சூஸ் பண்ணி எல்லாம் மெசேஜ் போட்டது இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் போட்டேன் அனுப்பிச்சுட்டேன். ஏன்னா சேலஞ்சில் இருக்க பீப்புளுக்கே அப்படி தோணுது. ஆடா இவங்க சும்மா போய் சொல்றாங்கடா. 100 பேர் எங்க ப்ரோ ராஜேஷ் ப்ரோ கைஸ் யாரெல்லாம் 100 பேர் பாத்துருக்கீங்க? ஆமா எஸ்னா டைப் பண்ணுங்க. நான் சொல்லல, நீ ப்ரோ சொல்லல, ராஜேஷ் ப்ரோ கூட ஓகே விடுங்க. ராஜேஷ் ப்ரோ என்னவோ நாங்க தான் காசு கொடுத்த மாதிரி நீங்க நினைச்சுப்பீங்க, காசு கொடுத்து அவர் வர வச்சிருக்க மாதிரி. ராஜேஷ் ப்ரோ இங்க ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா ப்ரோ? நீங்க அப்படியே இருங்க. நம்ம பசங்க கைஸ் 100 people 100 ஸ்கிரீன்ஷாட்ஸ் மேல போட்டிருக்காங்க ஓவராலா. யாரெல்லாம் ஐசிசில இருக்கீங்க குரூப்ல இருந்தீங்க பாத்துருக்கீங்களா? நானே சூர்யா ப்ரோ சொல்லிருக்கேன் பாருங்க இவங்க எல்லாருமே கமான் கைஸ் யாரெல்லாம் பாத்துருக்கீங்க? மோர் தென் 100. இங்க இருக்கிற பீப்புள் எல்லாருமே டீலை க்ளோஸ் பண்ண பீப்புள். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ஐசிசியில் இருக்கு இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச். ஸோ நீங்கள் அச்சீவ் இன் திஸ் 100 day சேலஞ்ச், இஃப் யூ விஷ் டு கம் ஃபார் தட் ஒன் டெஃபினட்டாக வரோம். ஆனால் அதே மாதிரி ஜஸ்ட் கிவ் அப்டேட் 130 people இருக்கீங்க. எவ்ரி டியூஸ்டே 12 AM நம்ம ஐசிசி ப்ரைஸ் கோயிங் டு பி இன்க்ரீசிங். ப்ரோ நீங்கள் என்ன சார்ஜில் ஜாயின் பண்ணீங்க ப்ரோ ராஜேஷ் ப்ரோ? 20,000 ப்ரோ. அப்போ ஐசிசி 20,000. இன்னைக்கு இன்னைக்கு எவ்வளோ பாத்தீங்களா? யாரனா 24 இருந்தது நினைக்கிறேன். அது 24 போன வாரம் நீங்க சொன்ன போன வாரம். 27. எஸ் 27.9. ஓகேங்களா? ஸோ மீன்ஸ் 27,999 rupees. எவ்ரி டியூஸ்டே 12 AM நம்மளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும், டிக்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி இன்னொருத்தர் நான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணது நான் இதுவும் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு நம்மளை பற்றி புதுசாக ஜாயின் பண்ண பீப்புள் தெரியாது இல்லை ப்ரோ. நீங்கள் ஃபோமோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைவரே ஃபீஸ் கம்மி பண்ணிட்டு போறீங்க. இப்போ நான் வந்து வாங்கிடுறேன். நேற்று வாங்கினார் அவர், லைக் பர்ச்சேஸ் டேட் நேத்தா ஆமாம் ப்ரோ நேத்தா காலையில் எப்போ வாங்கினார் தெரியலையே, நான் மறந்துட்டேன். ஸோ
அவர் என்ன சொன்னாரா, ப்ரோ ஃபோமோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் அதை டக்குன்னு நீங்க குறைய வச்சிட்டு போறீங்க ப்ரோ ஃபீஸை. நம்ம எப்பயாவது பண்ணியிருக்கோமா கைஸ்? யாரெல்லாம் பழைய நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க, கம்மி பண்ணியிருக்கோமா நம்ம? நிறைய பேர் பார்த்திருக்கீங்க, நீங்களே சொல்லுவீங்க. ஸோ ஏன்னா எனக்கு ஒரு 2 திங்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து பர்சனல் சில திங்ஸ் நான் பார்த்தனால, நோட் பண்ணனால ஐ வாண்ட் டு அக்னாலஜ் இட். ஐ வாண்ட் டு கிவ் அ ப்ராப்பர் ஆன்சர் டு இட். ஓகேங்களா? ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம பீப்புள் மார்க்கெட்டிங்ல என்ன நடக்குது, மார்க்கெட்லையும் தட் பிஸ்னஸில் ஒரு பர்டிகுலர் ஆஃபரை ஒரு 50,000 ரூபாய் வித்துறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு மாதத்துல 40,000 ரூபாய் விற்கிறாங்க, இல்லை 30,000 ரூபாய் விற்கிறாங்க, இல்லை சில பேர் அதை ஃப்ரீயாகவும் கொடுத்துட்றாங்க. அப்புறம் அப்போ அந்த 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கின பீப்புளுக்கு என்ன ஆகும் சொல்லுங்க? 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கின பீப்புள், ஏன்னா இந்த கோர்ஸை நான் 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன், மற்ற இப்போ பார்த்தா அது அந்த கோர்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அப்போ என்ன ஆகும்? ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் தட் டைப் ஆஃப் ஃபீலிங் அல்ல பெயின் டு த பீப்புள். ஓகேங்களா? ஒன்று. அதே மாதிரி நாம எடுத்தோடனே ஐயில் வைக்கல, கம்மியில் வச்சு ஐயில் போகிறது. ஓகேங்களா? அங்கங்கே யூடியூப் வரத்துக்கு, ரீல்ஸ் வரத்துக்கு கான்டென்ட்டே வந்து 50,000 70,000 ரூபாய் விற்கும் போது நம்ம இவ்வளோ பேர் கிளைண்ட் எடுக்க வச்சுக்கிறோம். நான் சொல்கிறேன், சேலஞ்சும் பண்ணுறேன். இந்தியாவில் இல்லை, உலகத்திலேயே நான் எவ்வளோ நாளில் ப்ரோ, இன்னைக்கு சாட்டர்டே ரைட்டுங்களா, இன்னும் 2 வீக்ஸ் நடக்கல. 2 வீக்ஸ் மண்டே வந்துச்சுன்னா தான், நெக்ஸ்ட் மண்டே வந்துச்சுன்னா தான் இப்போ 2 வீக்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? அதுக்குள்ளவே 100+ பீப்புள் டீல்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் இல்லை, இன்டர்நேஷனலும் இருக்காது. ஏன்னா ஒருத்தர் ப்ரூவ் பண்ணிங்கன்னா கூட நான் வந்து டெஃபினட்டாக ஐ வில் டூ வாட் எவர் யூ கைஸ் ஆஸ்க் ஃபார். ப்ரோ இந்த கோச் பண்ணியிருக்காங்க, இந்த இன்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க, அதுவும் வித்தவுட் எனி ஆட்ஸ், வித்தவுட் எனி பெய்ட் டூல்ஸ், வித்தவுட் எனி லைக் கைண்ட் ஆஃப் ஃபாலோவர்ஸ், பெரிய பிராண்ட் இருக்கணும், இதெல்லாம் ரீச் இருக்கணும், அதெல்லாம் இல்லாமல் இவங்க பண்ணியிருக்காங்க ப்ரோ. யாரா பார்த்துருக்கீங்களா? கமான், யாரா பார்த்துருக்கீங்களா? எந்த பெரிய ஆளாக இருக்கட்டும், நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். நோனா நோ சொல்லுங்கள், எஸ்னா எஸ்ன்னு போட்டுருங்க. நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, இவங்க பண்ணி வச்சிருக்காங்க ப்ரோ, அதட் டூ வித்தின் 14 days இவ்வளோ பேர் டீலை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ 100 days சேலஞ்ச் இஸ் ஆல் அபவுட் கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நாலேஜ் அண்ட் கெட்டிங் கிளைண்ட்ஸுங்க. ஓகேங்களா? அந்த கெட்டிங் கிளைண்ட்ஸ் பார்ட்டு மட்டும் எக்ஸ்டென்ஷன் வெர்ஷன் இல்லைனா ஒரு மோஸ்ட் அட்வான்ஸ் ஒரு 10 to 20 times அட்வான்ஸாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அது இன்டர்நேஷனல் கிளைண்ட் சேலஞ்ச் இருக்கும். அது ஒன்லி கிளைண்ட் கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டுமே. நாலேஜ் இருக்குது, ஸ்கில் இருக்குது. நான் இன்னுமே நிறைய கிளைண்ட் எடுக்கிறதுக்கு, இல்லை இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், இல்லை இந்தியன் கிளைண்ட்ஸை இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்கணும்னா அது தே கேன் ப்ரிஃபர். ஓகேங்களா? அதே மாதிரி ஏதோ ஒரு கோல்டு பற்றி ஏதோ போட்டிருந்தாங்க. கோல்டு கூட டிக்ரீஸ் ஆகும், ஆனால் நம்ம கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான். எஸ், ஆமாம், நேற்று சொன்ன பார்த்தீங்களா, கோல்டு இன்னைக்கு 500 ரூபாய் ஏறிச்சு, நாளைக்கு 200 ரூபாய் குறைஞ்சிச்சின்னு அந்த மாதிரி இருக்கும். நம்மளது ஏறிட்டு தான் இருக்கும். தட்ஸ் அ ப்ராமிஸ் தட் வி கிவ். எவ்ரி டியூஸ்டே 12 AM ஆட்டோமேட்டடாக அது அப்டேட் ஆகும். மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரோ போகும்? அப்போ யாரை போட்டிருந்தாங்க, 30K போகுமா? கெஸ் இட் நீங்கள் கெஸ் பண்ணிட்டே இருங்க, 30K போகுமான்னு. இல்லை 30K ஆகிட்டு பிறகு அப்புறமா வந்து வாங்க. ஓகேங்களா? யாரோ நேற்று கூட போட்டிருந்தாங்க எனக்கு, ப்ரோ உங்களுக்கு கெஸ்ஸே பண்ண முடிய மாட்டேங்குது ப்ரோன்ட்டு. ஆமாம், பண்ண முடியாது. அது எப்போ எங்கே வரைக்கும் போகுன்றது, ஏன்னா எனக்கே கெஸ் பண்ண தெரியாது. ஓகேங்களா? நான் வந்து ஒரு மாதிரி யோசிச்சேன்னா அதான் பண்ணிவிடுவேன். யாருன்னா இந்த மாதிரி ப்ரைஸிங் கூட பார்த்துருப்பீங்களா, எவ்ரி வீக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது வைங்க. தேவை இருக்கிற பீப்புள் வாங்குறாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம என்ன விற்கிறோம், தேவையில்லாத விற்கிறோமா? கிடையாது. தி நீடோ மோர் கிளைண்ட்ஸ். ஓகேங்களா? வி கிவன் அ வர்த் ஆஃப் லைக் விச் இஸ் 1 lakh 2 lakh 3 lakh வர்த். அதை நம்ம கம்மியாக வச்சிருக்கோம். வாங்குற பீப்புள் வாங்குறாங்க, எடுக்கிற பீப்புள் எடுத்துக்கிறாங்க, ரிசல்ட்ஸ் எடுக்கிற பீப்புள் எடுக்கட்டும். வி டோன்ட் டூ அ சேல்ஸ் கால், இந்த மாதிரியான திங்ஸ் பண்ணி அவங்களுக்கு பேசி பர்சனலாக எதுவுமே நாங்கள் எங்களோட திங்ஸ், மற்ற டிஹெச்பிசியில் வேற கோச் இருந்தால் அது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். எங்களுக்கு கால்ஸ் பர்சனலாக பேசியோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டோம். இருக்கிற பீப்புள் ஆட்ஸ் பார்க்குறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பார்க்குறாங்க. ஸோ அந்த இப்போதைக்கு அது 5 lakh + போயிட்டு இருக்குங்க 1 crore சேலஞ்ச். ஓகேங்களா? ஸோ ப்ரோ லேண்டிங் பேஜ் 30K டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 28K. ஸோ ஐ ஆஸ்க் ஃபார் த ஃபைனல் ப்ரைஸ். அது நெக்ஸ்ட் ப்ரைஸ்னு அவர் போட்டிருக்காரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரைஸ் பாருங்க, போயிட்டு ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, அது நெக்ஸ்ட் ப்ரைஸ்னு போட்டிருக்காரு. ஆனால் நெக்ஸ்ட் ப்ரைஸ் அதோட கம்மியாக இருக்கலாம், ஜாஸ்தியாக இருக்கலாம். ஆனால் எவ்ரி டியூஸ்டே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஹவு மெனி பீப்புள்? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40+ பீப்புள் லாஸ்ட் இயரில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. பட் அச்சீவ் பண்ணி சொல்லாத பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. அச்சீவ் பண்ணி ரிமூவ் பண்ண பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சேர்த்தா ஒரு 100+ இருக்காங்க. ஆக்சுவலா நீங்க அந்த இவரோட கேஸ் ஸ்டடியில இருக்கு பாருங்க, கடைசியா ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தீங்களா, அதுல இருக்கும். அவரு சொல்லியிருக்காரு பாருங்க, லாஸ்ட் ஒரு பேஸ் சொல்லியிருப்பாரு. 4 பேர் 1 lakh per month பண்றாங்க, கேஸ் ஸ்டடிக்கு வாங்கினா வரமாட்டு இருக்காங்க. நான் ஏன் வரலன்னா திருஷ்டி என்னென்ன சொல்றாங்க பாருங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.
see you soon with the more case studies. வரும் நம்ம ஐசிசி பீப்புளும் வருவாங்க. எங்களோட விஷன் அவ்வளோதான், 1000 people மேக் பண்ணோம். லெட் தம் கம் ஃப்ரம் 100 days சேலஞ்ச். நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணுங்க. ஐசிசி சேலஞ்சில் இருக்க வர பீப்புள் எல்லாம் வரட்டும், யாருன்னா வரட்டும். அவங்க லைஃப்பில் மூவ் பண்ணுறாங்களா, அவங்க லைஃப்பில் அவங்க மேலே வராங்களா, தட்ஸ் வாட் தட் வி ஆல்வேஸ் திங்க். தேங்க்ஸ் ராஜேஷ் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் லென்த்தியான கேஸ் ஸ்டடி. அதிகமான ஒரு பெரிய கேஸ் ஸ்டடி வந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் கைஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. Bye.